கடைசியா நான் உங்களுக்கு எந்த இயர் பேப்பர் செய்து விட்டுனாமா? 2018 எஸ்ஏ செஞ்ச நீங்கள். சரி. 2017 செய்யணும். என்னம்மா? ஹலோ. ரெண்டாயிரத்தி 10 கேள்வியில முதலாம் ஏற்பாடு நாங்கள் எடிஷன் கம்பௌண்ட்ல செய்வோம். செகண்ட் பார்ட்டுக்கு வரும். செகண்ட் பார்ட் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. x, y இதுல இங்கிலீஷ் மீதுல இருக்குன்னா வாட்சி உங்களுக்கு நீங்கள் உங்களை தமிழ் மீடியம் புக்கை பாருங்க பிள்ளைகள். ரைட். X, y and Z are coordination compounds of the metal M2. அது இம்மிட அளவு 2. They have a square planar. Sorry, அது இந்த பார்ட். இது B பார்ட் தான் நான் செய்யணும். சாரி, that is the A part இந்த மிகுதி பகுதி. நாங்கள் B பார்ட் செய்ய போறது 2017 question நம்பர் 10 கேள்வியில B பார்ட் செய்யப்போம். B பார்ட் செய்யப்போம். அதில் உங்களுக்கு ஒரு படம் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது பொட்டாசியம் குளோரைடு கரைசல், KCl கரைசல், அதுல செறிவு வண்ணம் மட்டும் தான் இருக்கு. இதனுடைய ஒரு சைட்
solid Ag liquid அதாவது இதுல Ag liquid இருக்கு Ag liquid அதை சூட இன்னொரு திண்ம பதார்த்தம் அதை கவர் பண்ணி நிற்குது Ag2Cl அது திண்மம் அப்ப திண்மத்துக்கு வச்சு அதை நாங்கள் மூடி வச்சிருக்கோம் அது ரைட் இந்த கோணம்ல இதுல திண்ம பதார்த்தம் ஒன்று இருக்கு அது வந்து AgCl solid இதுல உள்ள கரைசல் வந்து பொட்டாசியம் குளோரைடு இது AgCl solid இந்த திண்மங்கள் ரெண்டும் பிளாட்டினம் கம்பிகள் ஒரு பக்கம் வெள்ளி இதுல சில்வர் இணைஞ்சது இது வெள்ளி காம்பிக்கம் மற்றது இதுல மர்க்யூரி வந்து இதுல வந்து Ag திரவம் பிளாட்டினம் காம்பியால் கொடுக்கப்பட்டது இதுல பிளாட்டினம் காம்பிகள் இதுல KCl அதோட செறிவு ஒரு ஒன் மூடியம் அப்ப இந்த பிளாட்டினம் கம்பி இங்க வந்து Ag liquid அதாவது ரசத்தை தொடுக்கணும் லிக்விட் இங்க வந்து Ag solid இடையில கரைசல் உண்டு பொட்டாசியம் குளோரைடு பெறப்பட்ட அமைப்பு இதை பற்றி இந்த கேள்வி கேட்கப்படுது an electrochemical cell is made as shown in the diagram above. The following data, the electropotential, silver fluoride electro. லோகம் நீரில் கரையாத லோக உப்பு அதுக்குரிய உதாரணம் இது அது வந்து தொட்டு கொண்டிருக்கு Cl நீர் கரைசலோட அதனுடைய பொட்டன்ஷியல் இதனுடைய எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் உங்களுக்கு தந்திருக்கு E ஸ்டாண்டர்ட் plus 0.22 வோல்டேஜ் அதே மாதிரி லோக இன்னும் அப்படித்தான் லோக நீரில் கரையாத அந்த லோகத்தின் உப்பு இது ரெண்டும் பௌதிக நிலைகள் வித்தியாசம் என்ற இது லிக்விட் இது சாலிட் ஒரே ஒரு ரெண்டும் திரவமா இருந்தால் காமதான் ரெண்டும் திரவமா இருந்தால் காமப்படும் இது திரவம் இது திண்மம் Ag2Cl2 சாலிட் இது தொட்டு கொண்டிருக்கு Cl- இதனுடைய எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் அதாவது மின்வாய் அழுத்தம் அதுவும் பிளாஸ் 0.27 வோல்டேஜ் இதற்கான இந்த கேள்வியை கேட்கிறேன் உங்களுக்கு இதுல இந்த சில்வர் பார்த்தீங்க இது சில்வர் ஆனது சில்வர் குளோரைடோட Cl மேல கொண்டு கொண்டிருக்கு இங்க AgCl2 Cl மேல கொண்டு கொண்டிருக்கு அந்த ஓடர்லயே வருது AgCl2 Cl மைனஸ் வெள்ளி குளோரைடு Cl மைனஸ் இதுல Cl மைனஸ் இருக்கு சில்வர் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு கரைசல் அது அதோட சரி உங்களுக்கு ஒரு மூடிய மைனஸ் தான் இருக்கு மண்ணை மட்டும் போடுவோம் ஒன் மோல மட்டும் கூட அப்ப ரெண்டு எலக்ட்ரோடும் உண்டு இதுல எங்களுக்கு உப்பு பாலம் பெறா அப்ப இதனுடைய உப்பு பாலம் இல்லாட்டி நாங்கள் எப்போதும் என்ன செய்யறாங்க டாட்டர்ஸ் லைன் போடுவோம் உடைய பார்த்து நாங்கள் ரசிக்கலாம் ரைட் இதில் முதலாவது ரைட் த ரிடக்ஷன் ஃபார் ரியாக்ஷன் ஆஃப் த செல் இதுல ரெண்டும் பாசிட்டிவா இருந்தா திருப்பி ஞாபகப்படுங்க அதாவது இடது வலது இடது பக்கம் வலது பக்கம் எப்போதும் ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு தந்தனால் கூடிய நெகட்டிவ் வந்தால் இங்க வரும் பாசிட்டிவ் வந்தால் இங்க வரும் இது ஒரு டைப் 1 முதலாவது டைப் எலக்ட்ரோ ரெண்டும் பாசிட்டிவா வந்துச்சுதால் ரெண்டும் பாசிட்டிவா வந்தால் சின்ன பாசிட்டிவ் அதாவது லெஸ் பாசிட்டிவா இங்கே பெரிய பாசிட்டிவா இங்கே போடும் இது டைப் 1 இது டைப் 2 பாசிட்டிவ் அளவுல சின்ன அப்ப இதுல ரெண்டுல பாசிட்டிவ் சின்னம் வந்து 0.22 இங்க வரும் தவிர படகு வந்திருக்காரு அதையும் தானே அவங்களுக்கு அது கட்டாயம் அப்படி தரணும் மட்டும் இல்லை
சின்ன பாசிட்டிவ் இங்க பாசிட்டிவ்ல சிறியது இங்க பாசிட்டிவ் கூடினது அங்கால. இது டைப் 1. இது முதலாவது கிளாஸில் செஞ்ச வராம இருந்த பிள்ளைகள் இருந்தால் இதை பார்க்கலாம். ரெண்டும் நெகட்டிவா இருந்தால் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ரெண்டும் நெகட்டிவா இருந்தால் டைப் 3. ஈஸியா செய்யலாம், பிளப்படாமலே செய்து கொண்டு வரலாம். கூட நெகட்டிவா இங்க, குறைஞ்ச நெகட்டிவ் இங்கே போடும். சரிதானே? பிளஸ் மைனஸ் தான் பிரச்சனை. மைனஸ் இங்க பிளஸ், ரெண்டும் பிளஸ் சின்ன பிளஸ் இங்க, கூடிய பிளஸ். ரெண்டும் மைனஸ் கூடிய மைனஸ் இங்க, சின்ன மைனஸ் இங்க. இப்படி நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் என்றால் கலம் அமைக்கிறது சுவம் கணக்கு வீரனு சேர்ந்த நோட் பண்ணிக்கொள்ளணும். எழுதினது நாங்கள் இது நினைக்கிறேன். அப்ப இப்ப தரப்பட்ட இந்த மின்வாயின இது வகையிட்டு போடுவோம். அதாவது டைப் 1 டைப் 2 இது இடது பக்கத்துல இருக்கிறது, இது வலது பக்கத்துல இருக்கிற மின்வாய். அப்ப இதன்படி இது சின்ன பாசிட்டிவ் சார்ஜ் சிறிய பாசிட்டிவ் சக சைவரசம் 2 வோல்டேஜ் இங்க சக சைவரசம் 2 வோல்டேஜ். இதை நாங்கள் தொடுத்தமண்டா போல் சுமார் ஒரு மின்கலம். இங்கே தான் மின்னோட்டம் போகும், எலக்ட்ரிக் நோட்டம் இங்கே இங்க போகும். என்ன இது இது பாசிட்டிவ்ல குறைஞ்சது, அப்ப இங்க பாசிட்டிவ் கூடினா அப்ப எலக்ட்ரிக் அழுத்தம் இங்க, அதாவது கூட இங்க எலக்ட்ரிக் குறைஞ்சிருக்கு. 2 பேரும் பாசிட்டிவ் தான், ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்க போயிடும். 2 பேரும் ஹைட்ரஜனுக்கு கீழே தான் இருக்க போகும். ஒரு ஆள் பாசிட்டிவ் பெருமாறு சில்வர் எலக்ட்ரோன் இங்க வரும், மர்க்குரி இங்க வரும். இவர் கீழே போகும் பாசிட்டிவ் பெருமாறு கூடிக்கொண்டு போகும். அப்ப சின்ன பாசிட்டிவ் இங்க வருவார், பெரிய பாசிட்டிவ் இங்க வரும். நான் சொன்ன ரசாயனத்துல மின்ரசாயனத்துல பாசிட்டிவ் வேல்யூ கூடிக்கொண்டு போகும். அப்ப இந்த ஓடர்ல, அதாவது மின்ரசாயனத்துல வெள்ளி மேலே இருக்கும், மர்க்குரி கீழே இருக்கும். அப்ப இதை நாங்க தொடுத்தோம்னா இங்க இருந்தா லத்தம் இங்க வரும். இதற்கு ரத்த அழுத்தம் கூட ரத்தம் குறையும். அதனால இல்ல இலத்திர ஓட்டம் இப்படி இருக்கு, மின்னோட்டம் இதுக்கு இருக்கு. அப்ப இங்க அதிகப்படும், இங்க ஏதாவது படிக்கும் பார்ப்போம். அதாவது இங்க ஒசியேற்ற நடக்க போகும். அப்ப இது நேர் மின்வாய், இது நேர் மின்வாய், இது எதிர் மின்வாய் வரைபடம். இது எதிர் மின்வாய். இங்க லத்தர் இங்கே தான் எங்க போகுது, எதிர் மின்வாய். லத்தரன் வலிக்கிறது எதிர் மின்வாய், நேர் மின்வாய் நோக்கி செல்ல. அப்ப இங்க ஒசியேற்ற நடக்க போது ஆவி இதை நாங்கள் அனோடு சொல்லுவோம். இங்க ஒசியேற்ற நடக்க போகும், லத்தனை இழக்கிறதா, இங்க லத்தனை இருக்கிறதா, அப்ப கெதோடு சொல்லுவோம். அப்ப இது எல்லாமே வாக் பண்ணியாச்சு. நேர் மின்வாய், இது எதிர் மின்வாய், அனோட் கேதோடு எல்லாம் மார்க் பண்ணி. அனோடுன்றது இல்ல, நான் எப்பவும் சொல்றேன் ஒசியேற்றம் எப்போதும் அனோடு. இங்க லத்தனை இழக்கிறதாக ஒசியேற்றப்படுது. அதை வச்சு வெளிப்போம். Write the reduction copy action of the cell. அப்ப reduction எங்க நடக்க போகுது, இங்க லத்தனை வாங்கி இங்க நடக்க போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் தாழ்த்தல் தாக்கம். தாழ்த்தல் தாக்கம் நடக்கிறதுதான். எங்க தாழ்த்தல் நடக்க போகுது, இதுல, அதாவது எஜ்ஜில லத்தனை வாங்கி எப்படி வர போகுது, எஜ்ஜில லத்தனை வாங்கி HgCl2 தான் இங்க இருக்கு, லத்தனை வாங்க போகுது. அப்ப Ag2Cl2 இலக்கண வாங்கி அப்படி வரும். இலக்கண வாங்கி Ag ஆக Ag liquid plus Cl minus aqua. என்னன்னா இதுல வரப்போற இனங்கள் இங்க இருக்கா, இல்லாத போடையா. இப்ப சில பாகங்கள் என்னண்டு Ag plus லத்தனை வாங்கி Ag ஆகிற பொருள் அதை வலிக்கிறாங்க. Ag plus இருக்கா, இது எழுதுங்க. இது கூட அப்ப இருக்கிற இனங்கள் என்ன, Ag2Cl2 Ag Cl minus. அப்ப இதை வச்சு எழுதுனா லெஃப்ட்ல இருக்கக்கூடியதாக அப்ப பேலன்ஸ் பண்ணோம். அப்ப 2 Ag2 இதுல 2 அது 2 லெஃப்ட் வரும். இதான் நீங்கள் எழுதுவீங்க இங்க, அதாவது இங்க நடைபெறது ஆக்கம். இதுல இப்படி இருக்கலாம் சார். இதுல ஒரு பக்கம் தாக்கமா, அதாவது அம்புக்குறி
ஒரு பக்கத்துல போகிறதா மீளந்தாக்கமா போகிறதான்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல இந்த செல்லுல தந்துட்டு அத செல்ல தொடுக்க ஆனபடியால் பிள்ளை ஒரு நீங்கள் மீளந்தாக்கமா போட்டாலும் அது சரி போடத்தான் இது அல்லது கொடுக்கணும் ரெண்டு. பொதுவா செல்ல நாங்கள் இப்ப இதுல தொடுக்கத்தானே போறோம். இப்ப தொடுத்தானே எல்லாத்திலும் பாய் மாறி யோசிப்பான். இப்ப தொடுக்காம எல்லாத்திலும் போதா இல்லையே. அதாவது இங்க வாங்குற ரெண்டால் கேள்வி தொடுத்திருக்கும். அப்ப தொடுத்தால் சமநிலை இல்லை. உண்மையா இதுதான் பெர்ஃபெக்டான இது கேள்விக்குறியான என்னுடைய கருத்து. காரணம் இதுல வெளிவிட தொடங்கி அதாவது வாங்க தொடங்கி அப்ப சமநிலை இல்லை. சமநிலை குழப்பப்பட்ட அதாவது எத்தனை வாங்கி ஒரு பக்கம் அழக போகிறார். இதை விட இதுதான் சுத்தமான விடை. இவரிடம் மார்பின் ஸ்கீம்ல இருக்குதுன்னு என்னுடைய விளக்கம் என்னென்றால் இங்க ஒரு தாழ்த்தல் நடக்குது என்றால் இங்க தொடுக்கப்பட்டது. ஆகவே இங்க சமநிலை இல்லை. விளங்குத பிள்ளைகள் பாதிக்கணும். என்ன காரணம் சொல்றேன், ஒரு தாழ்த்தல் நடக்கும். நடக்காம தாழ்த்தல் தொடங்காது. இதை தொடுக்காமல் தாழ்த்தல் தொடங்காது. தொடங்காது. ஆகவே விழுந்தாக்கும் முடியாது. 100% பெர்ஃபெக்டான விட ஒரு பக்கமா எழுதுறதுதான் சரி என்று இருக்கிறோம். நீங்கள் வாங்கி திருப்பியால் விழுந்தாகிறதுக்கு சரி போட்டுக்கணும். அது ஒரு ஆப்ஷனலா கொடுக்கப்பட்டது. இந்த எப்பவும் அது சரியென்று எடுக்க மட்டும் இல்லை. இதுல நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க தாழ்த்தல் நடக்குது என்றால் தொடுக்கப்பட்ட பிறகு சமநிலை இல்லை. அது ஒரு பக்கத்தாக விளங்க பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கணும். ரெண்டாவது write the oxidation coefficient of the above cell. Oxidation இங்க நடக்க போகுது, நோட்ல நடக்க போகுது. அப்போ oxidated தாக்கம் டவுட்ல கிளியர் ஆகிக்கணும். என்ன பொறுத்தளவுல இப்ப இந்த வகுப்பில என்னென்றால் நீங்கெல்லாம் அந்த பாபில திருப்பி அடிச்சல டவுட் இதோ சரியா இதுதான் விளக்கம் சொல்ற படிவா. இதுதான் பெர்ஃபெக்டா இருக்கிற. அதனால ஒக்சியேட்டத்துல பிடிச்சு கொண்டிருக்கணும். இப்ப நீங்கள் சில்வர் சிஎல் இதோட வச்சுதான் எழுதும் ஒக்சியேட்டம் எத்தனை வாங்க. அப்ப இங்க அதாவது எத்தனை பிடிக்க எப்படி நடக்கலாம். ஏஜி சொல்லிட்டு இருக்கிறத ஏஜிசிஎல் இருக்கு, ஏஜி சொல்லிட்டு இருக்கு, சிஎல் மைனஸ் சிஎல் உருவாகலாம் தானே. இவர் லட்சணை வாங்கி ஏஜிசிஎல் அதாவது லட்சணை இது இழக்க லட்சணை இழக்க. அப்ப இது லட்சணை இது போட்டு லட்சணை இழக்கம் தாங்க ஏஜி சொல்லிட்டு. அப்ப இது மைனஸ் வந்து இந்த லட்சணை இழக்க. அப்ப ஏஜி ஒக்சியேட்டர் மாறி இல்ல சிஎல் ஒக்சியேட்டர் தான் மாறிடும். -1 0. அதாவது இங்க உண்மையா லட்சணம் இல்லாது இதுல +1 தான் சார்ஜ் வாய்ஸ்ல, அதாவது சிஎல் மைனஸ் சிஎல் போய் அதோட சேர்த்து ஒவ்வொரு இதுக்கு சார்ஜ் இல்லாம போகும். அப்ப இது ஒக்சியேட்டப்படுது. யாரும் ஒக்சியேட்டப்படுது சில்வர் சிஎல். இதுக்கு ஒக்சியேட்டர் மாறல. இவற்றை ஒக்சியேட்டர் 0 இருந்து இது சமமுழுக்கு போயிடும். இது சமமுழுக்கு போயிடும். சரியா சில்வர் தான் ஒக்சியேட்டப்படுது. இங்க ஏஜி தாழ்த்தப்பட்டது. ஏஜி மர்க்யூரி தாழ்த்தப்பட்டிருக்கு, சில்வர் ஒக்சியேட்டப்படுது. அப்ப ஒக்சியேட்டர் தாழ்த்தல் தாக்கம் பார்த்து ரெண்டு ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ட் தி செல் ரியாக்ஷன். அப்ப ரெண்டையும் கூட்டி விடுறது. தேர்ட் பார்ட் கலந்தாக்கத்துக்கு என்ன செய்வீங்க, ரெண்டையும் கூட்டி லட்சங்களை சமப்படுத்தி கூட்டாது. இங்க 2 லட்சம் இங்க 1 லட்சம் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இதை 2ஆல பெருக்கி கூட்டினீங்கன்னா ஒரு கலந்தாக்கம் வரும். 2 பேரும் H2Cl2 solid plus Ag solid 2 Cl minus aqua பகுதியில் பேர் போடும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப 2 AgCl plus 2 Cl minus plus 2 AgCl sorry 2 Ag plus Ag 2 Cl minus 2 AgCl 2 Ag liquid 2 Cl minus aqua yes how do you
அதாவது AgCl இரண்டாவது இருக்கும் 2 போல். இதான் இதான் எழுதப்பட்டாங்க. இது காமன் ஃபேக்டர் இருந்தா விட்டோம். கேன்சல் பண்ணி எழுதினால் ஃபைனலா அவங்களுக்கு வேற போற ஆன்சர் கிழக்காக்கம் கிழக்காக்கம் Ag2Cl2. இது Cl மைனஸ் 2 பக்கம் காமனா இருக்கு தானே, அது விட்டதா? அப்ப 2 Ag சாரி அப்ப புரி 2 Ag liquid plus 2 AgCl. சாரி இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஆயிருக்கு. கூட்டேற்ற நீங்கள் இருக்கணும்னா அந்த Cl மைனஸ் வெட்டி போட்டு பலதால வெட்டிட்டு எழுதலாம், அல்லது எழுதி போட்டு வெட்டி போட்டு ஃபைனல் ஆன்சர் இதா இருக்கும். And using the E standard values given, calculate the electromotive force. Electromotive force எப்படி கணிக்கிறான்னு காணிக்கிறதுனால அதாவது டால்டன் எலக்ட்ரோட்சியத்தை கணிக்கிறோம். E cell போடும்போது E standard cell அல்லது electromotive force E தாழ்த்தப்படுற மின்வாயில இருந்து தாழ்த்தல், அதை தாழ்த்தப்படுற E standard தாழ்த்தல், அதாவது இங்கால தாழ்த்தப்படுற மின்வாயில இருந்து ஒட்சியேற்றப்பட்ட மின்வாயின் மின்காலத்தை கழிக்கும். ஒட்சியேற்றப்படுற மின்வாயின் மின்காலத்தை கழிக்கும். தாழ்த்தல் எவ்வளவு? சக சைபரசம் 2 மைனஸ் எவ்வளவு? சைபரசம் வோல்ட் 2 வோல்டேஜ். அப்ப கழிச்சம் என்றால் 5 சைபர் 5 வோல்ட். சைபரசம் 5 வோல்ட் என்று பேர். அதாவது மின்னியக்க விசை. திருப்பி சொல்லித்தான எப்போதும் தாழ்த்தல் என்று ஒரு சில கழிக்கிறது அதுபோம். அதாவது மின்வாய் அழுத்தம் எந்த மின்வாயில தாழ்த்து நடக்கோ அந்த மின்வாய் அழுத்த பெருமானத்திலிருந்து ஒரு சீட்டப்படுற இந்த மின்வாய் இந்த மின்வாய் அழுத்த கழிக்கும். ஆனா குறியில சரியா போடுது 2+ ஒரு பிரச்சனை. அப்படியே அவன் கழிச்சு போட்டு நீரே போடுவீங்க. யூனிட்களையும் போடும்போது யூனிட்டை போட்டு லக்கங்கள் போடணும். இவன் சில பிள்ளைகள் மறந்து போய் சைவரசன் 2 சைவரசன் 2 சைவரசன் 2 இந்த ஸ்டெப் போடைக்கு இந்த வோல்டேஜ் இல்லைன்னு கழிக்க பார்ப்பான் மார்க்ஸ். இந்த வோல்டேஜ் ஃபுல்லா போட இல்லை. என்னன்னா கட்டாய ரூல் ஒன்று யூனிட்டோட போடணும். அப்ப இதுல வோல்டேஜ் இல்லாததுக்கு மார்க்ஸ் கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம். இதுல கடைசியில போடுறோம் தானே கழிக்கிறார். அது சொல்லப்படுது என்னென்றால் ஒரு ஒரு சமன்பாட்டில நீங்கள் எண்பெருமானம் கொண்ட பிரதியிடும் போது அதனுடைய அலகுகளோட தான் பிரதியிடும். இப்ப இதுல நிறைய பேர் எனக்கு தெரியும் இந்த வோல்டேஜ் கூடாதான் போடுவீங்க. ஏன்னா கடைசியா போடுறதாலே போடுறோம். இது எங்க அழைக்க போறோம்? அதாவது ஒரு ஒரு அழுத்தத்தையும் நடத்துறது என்ன வோல்டேஜ் கழிக்கலாம், அல்ல 2 வோல்டேஜ் கூட்டலாம், ஒரே அலகுள்ள தான் கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். பெருக்கிறது எதையும் பெருக்கலாம். கூட்டல் கழித்தல் செய்யும் பொழுது அந்த எண்பெருமானங்களுடைய அலகுகள் ஒன்றாயிருக்கும். அதான் மேக்ஸ். வித்தியாசமான கூட்டினாலே சாரி சொல்லுங்க சார். கலத்தாக்கம் எழுதும் போது 2Cl மைனஸ் அப்படியே போட்டு நாங்கள் வெட்டாம எழுதி விட்டோம். எங்களுக்கு மார்க்ஸ் என்ன போகுமோ? சரிங்க பயப்படாது. நான் தெரியும் நீங்க கேட்பீங்கன்னு கேட்டுட்டீர்கள். ஆனால் அதுல எல்லாரும் பக்கம் எழுதுறது புள்ள மறந்து விடுதுன்னா மார்க்ஸ் கிடைக்க மாட்டோம். பயப்படாது. ஏன் நீங்கள் எழுதாம அப்படி போறீர்கள்? இல்ல மாறி எழுதாம விட்டால் மார்க்ஸ் கிடைக்கும். நோ ப்ராப்ளம். இது ஒரு பிரச்சனை தானே. ஒரு 2 பக்கம் சமன் தானே. Cl மைனஸ் 2 பக்கம் போட்டு ஒரு பிள்ளை எழுதி இருந்தா பிள்ளை கழிக்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை. அதே அந்த Cl மைனஸ் இருந்தா இப்ப மாறி கேட்கும். அவசரமே கிடைக்கும். Cl மைனஸ் அங்கே போட்டுதான் கழிக்க முடியாது. ஏனென்றால் இப்ப என்ன சொல்லணும் என்றால் இடது பக்கம் வலது பக்கத்துக்கு ஈக்குவல் ஆயிருக்கணும் அணுக்கள் எண்ணிக்கை. அப்ப இங்க நீங்கள் என்னது இங்க நீங்கள் எவ்வளவு இங்க உள்ள அணுக்கள் எண்ணிக்கை அங்க அணுக்கள் எண்ணிக்கை சமனா இருந்து ஆக்கத்தை பாதிக்காம இருந்து என்றால் கூட விட சரி. அதான் என்னுடைய ஆக்கை. ஆக்கத்தை பாதிக்கக்கூடாது. விளங்குதானே? அந்த நீங்கள் போட போற எக்ஸஸா போடுற அயன் தாக்கத்துல ஈடுபடக்கூடாது. தாக்குதல் என்றால் இதுல ஈடுபடுதான் இதுல விடக்கூடாது. அளவு திருப்பி அப்படி வருது. ஒரு பக்கம் எழுதாம விட்டு ஒரு பக்கம் எழுதி இருந்தா அது மார்க்ஸ் அளிக்கலாம். உதாரணமா இங்க சீல போட்டு அங்க கூடாம கேட்கல. இதுக்கும் கவனமா இருக்கும். அது கவனமா சரி. அடுத்த
give the standard cell notation. Notation cell notation. இது மின்வாய்ப்பட்ட கணிப்பிடம் மின்வாயினுடைய குறியீடு. மின்வாயினுடைய குறியீடை நான் எழுதுறது எப்போதும் நான் சொன்னால் அந்த குறியீடுல ஒற்சீடு நடந்தால் இடது பக்கம் வரும். அப்ப இது இடது பக்கத்திலேயே இருக்கு. அப்ப இடது பக்கத்திலேயே அது இருக்கு. அப்ப இதுல என்னென்ன வருது? ஏஜி ஆரோட தொட்டு கொண்டு ஏஜிசிஎல்லோட ஏஜிசிஎல் சிஎல் மைனஸ். அப்ப ஏஜி சாலிட் இரண்டும் ஒரே பௌதிக நிலை AgCl solid நம்ம போடலாம். ஸ்லாஷ் போட ஒன்றும் இல்லை, விளங்குதானே? அங்கால இதுல என்ன ரெண்டே தொடுக்க போகுது, அதாவது இது ஸ்லாஷ் போடணும். வேற பகுதியில் சிஎல் மைனஸ் ரெண்டு பேருக்கு காமன் ஆவாரு. சிஎல் மைனஸ் ரெண்டு பேருக்கு காமன் ஆவாரு. அதற்கு செறிவு எவ்வளவு? 1 மோல் DMS போடணும். aqua 1 மோல் DMS. அந்த பிராக்கெட்டுக்குள்ள பௌதிக நிலையும் செறிவும் போடணும். பௌதிக நிலையும் செறிவும் போடணும். ஹலோ சார். சொல்லுங்க சார், இதுக்கு ஏஜிக்கும் ஏஜிசிஎலுக்கும் இடையில ஸ்லாஷ் போட்டா புல போடுவீனுமோ? இது ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்களே ஸ்லாஷ் ஏன் நீங்க போட படிக்கிறீங்க? இது ரெண்டும் ஒரே பகுதியிலான பதார்த்தங்கள் தானே. உண்மையா அந்த ஸ்லாஷ் எங்க வருது நீங்க பாருங்க. இப்ப பாருங்க, அந்த அயன் ரிடக்ஷன், அதாவது தாழ்த்தல் மின்வாயில எப்படி நாங்கள் இருந்தாலும் Fe2 plus aqua இந்த தாழ்த்தல் மின்வாய் ஞாபகம் இருக்கும். ஸ்லாஷ் போடுறது இல்லையே, இதுல கமதான் போட்டா பிள்ளைதான் போடுவினா என்னுடைய அறிவு. என்ன ரெண்டும் ஒரே பௌதிக நிலை. அதுக்கு அங்கால நாங்கள் இருந்தாலும் போடுவோம். இது ரெண்டும் இது பிளான்டத்துக்குள்ள வச்சிருக்கோம். சொல்லுங்க சார். ஆனா ஒட்சியல் நடைக்குள்ள நாங்கள் ஸ்லாஷ் போட்டு தானே எழுதுறோம். நாங்கள் அது ஒட்சியத்துக்கு நடைபெறது தான் ஸ்லாஷ் போடுறாங்க. அப்படி படிச்சிருக்கிறீங்களோ? இல்ல சார், அப்படி இல்ல. இது என்ன ஒட்சியல்ல தாக்கமெண்டா அதுக்கு ஸ்லாஷ் போட்டு தானே எழுதுறாரு. இதுல என்ன முக்கியம் என்னென்றால், இது என்னதுன்னா ஒரே போது இப்ப வெளியே ஸ்லாஷ் போடுறது இல்லை. இதே சொல்லுவா, இது போடுறது இல்லையே, இதுக்கு நீங்க ஸ்லாஷா போட போறீங்க. இதே ஒட்சியல் நடந்ததான் Fe2 plus Fe3 plus மாற போகுது. கதைக்கோணும், கதைக்கோணும். ஆம் சார். சரி அது பிரகாரம் நீங்கள் இப்ப என்ன சொன்ன, நீங்கள் ஒட்சியல் அந்த ஆழ்த்த நடக்கிற இடையில ஸ்லாஷ் போடணும். இப்ப Fe2 plus Fe3 plus போடுறது இல்லை. ஆகவே உங்களோட கணிப்பு தவறு. அதுல பிள்ளை இருக்கு, அதை திருத்தி பண்ணணும். இதுல வச்சு கொண்டு நான் முடிச்சல இது பிள்ளை அது சரி. இப்ப உங்களுக்கு நான் அது வேடம் காட்டியிருக்கேன். இதே ஓபன் பண்ணுறீங்கள். இப்ப உங்களுடைய ஆர்கியூமெண்ட் என்னென்றால், ஒட்சியல் இதுக்குள்ள ஒட்சியல் இந்த ஆழ்த்த நடக்குது, அதனுடைய இடையில சேர்த்து அப்படி ஒரு இயல் இல்லை. யார் படிப்பா தெரியாது. இதை பௌதிகளை தான் வேறுபடுத்துறேன், பௌதிக நிலைகளை தான் வேறுபடுத்துறேன். இதுல உண்மையா பிளாட்டினம் வந்துட்டா பிளாட்டினம் இப்படிதான் போடும். இதுல பிளாட்டினா நாங்கள் போட போறோம்டா, பிளாட்டின சேலாஸ் போட வேண்டிய சாலிட். பிளாட்டினத்தை இப்படிதான் போடும். ஒரு ஸ்லாஷ் அப்படி போட்டு இதுல கமா போட்டு Fe3 plus தான் போடும். அப்ப இந்த கமா இந்த ஸ்லாஷ் இது திரும்ப இது கேரசன். இனிமே தெரிஞ்சுக்கோ, வெவ்வேறு பகுதியில் ஸ்லாஷ் போட வேண்டும். விளக்கிதா இல்லையா? அப்ப இதுல கமதான் வர போகும். ஸ்லாஷ் அதைன்னா ரெண்டும் சாரி. இங்க ஒட்சியல் தாழ்த்தல் பார்த்து போடுறது இல்லை, வேறுபட்ட பகுதிய நிலைகள். ஒரே பகுதியில் என்ன கம போடும். எக்வஸ் கம சொல்லிட்டு கம இது எக்வா இது சாரி. அடுத்தது இதோட தொட்டு கொண்டிருக்கு இங்க சிஎல் மைனஸ் காமனா இருக்கு. இவர் H2Cl கூட தொட்டு கொண்டிருக்கு. அப்ப இதே அடுத்து வர வேண்டியது H2Cl. H2Cl சாரி. அதை யாரோட தொட்டு கொண்டிருக்கு? அந்தால Hg. Hg என்ன பகுதியில? அது லிக்விட். அது லிக்விட். அப்ப அதுல ஸ்லாஷ் வரும். இப்ப ஸ்லாஷ் வந்திருக்கு.
இது சாலிட் அது லிக்விட் அங்கே பிளாட்டினம் அப்ப பிளாட்டினம் அங்கால வேற போகுது பிளாட்டின பகுதியில் வேறதானே அது சாலிட் நீங்கள் பகுதியில் கட்ட போடணும் மட்டும் இல்லை பிளாட்டினம் பெறும் இதான் பெர்ஃபெக்டான ஆன்சர் நான் இப்போ சரியான 100 சரி அப்படிதான் சொல்லுவேன் இதுல பேருந்து இதுக்கும் சரி போடும்போ அதுக்கும் சரி போடுற ஸ்கீம்ல எழுதிருந்தா அதுல பார்க்காதீங்க அதை பார்த்து நீங்க குழம்புவீங்க சில ஸ்கீம்ல எழுதுறாது இது போட்டாலும் சரி போடும்போது பிள்ளைகள் பார்க்குங்கள் அப்ப இதுவும் சரிதான் அப்படி ஒரு நாளும் அதை நீங்க மார்க்கிங் ஸ்கீமை பார்த்து படிக்காதீங்க மார்க்கிங் ஸ்கீமை வச்சுக்கொண்டு முடிவெடுக்காதீங்க இதுதான் விடையண்டு ஆல்டர்னேட்டிவா எழுதுற விடைகள் எல்லாம் அந்த வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மன்னிப்பான விடைகள் மன்னிப்புடன் கொடுக்கப்பட்ட விடைகளுடைய சரியான விடை இல்லை சரியான விடை இதுதான் பெர்ஃபெக்டா 100% திருத்தமாக எழுதப்பட்ட விடை என்ன இதுதான் எந்த விடை பிடிக்கிறார் எழுதிக்கிறோம் பாருங்க சொல்லிக்கிற சம solid aqua slash aqua solid slash solid liquid slash solid இதுல பிளாட்டினம் லிக்விட் வந்து அது சாலிட் வேற பகுதி என்ன இது பகுதியில வித்தியாசம் இல்லோ என்ன என்னோட காய்ச்ச பிள்ளை கதைங்கம்மா என்னோட இப்ப காய்ச்ச பிள்ளை கதைக்குவாங்க யார் காய்ச்ச நீங்கள் பிளீஸ் என்னோட இப்ப காய்ச்ச பிள்ளை காணிக்கோ இதுல பாருங்க ஸ்லாஷ் இதுல அயன்கள் ஒண்ணு மீதி இளைஞர் ஒட்டியிருந்தார்கள் பிளாட்டினத்துக்கு ஜிபிடையில் ஒட்டியிருந்தார்கள் நடக்குதா நீங்கள் அப்படிதான் இதை காய்ச்சனீங்க அது வேற பகுதியை நீங்க அப்ப உண்மையா ஸ்லாஷ் வர்றது பகுதியில பிரிச்சு காட்டுறதுன்னு எழுதிக்கணும் பிளீஸ் ஸ்லாஷ் வர்றது பகுதியில பிரிச்சு காட்டு இந்த இப்ப இதுதான் சொல்ல போறான் என்ன ஒரு பிள்ளை இந்த இடத்துல காம போட்டா சரி போட்டுருக்கோம் சொல்ல போறான் அடுத்து ஆல்டர்னேட்டிவ் பிளாட்டினம் இடத்துல பிள்ளை கம போட்டுருக்குது சரி இந்த முறை சரி போடும் அப்படியான திருத்தமான விடையில வேற சொல்றோ 100% திருத்தமான விடையை படிக்கணும் தேவை இந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணீங்க என்னென்ன நீங்க பிளவிடுவீர்கள் என்னென்ன உங்களோட டவுட்ஸ் அதை கிளியர் பண்ணி கொண்டு வரும் அப்ப இப்ப நான் சொல்லி தந்த முறைப்படி நீங்க பிளவிட எந்த இடத்திலும் முடியாது இதுதான் திருத்தமான மீன்கலத்தினுடைய இந்த மீன்கலத்தினுடைய IUPAC குறியீடு அதாவது நோட்டேஷன் விளங்குதானே விளங்குது அடுத்த டவுட்ஸ் எல்லாம் கேளும்போ நான் அணித்தரமா தெரியாத சொல்லிட்டேன் இதுல உங்களுக்கு ஸ்கீம்ல பொறுத்தல வேற வேற காண்பிருந்தால் இதான் திருத்தமா இதுல பிளாஷ் போட்டுடும் அடுத்த give standard cell notation போட்டால் does the electromotive force of the above electrochemical cell depend on the chloride ion concentration அதுக்கு வந்து தாக்கம் தேவை அந்த தாக்கத்துல அதாவது கல தாக்கத்துல நாங்கள் எழுதினாங்க கல தாக்கத்துல He2Cl2 solid 2 Ag plus அந்த கல தாக்கத்தில் எழுதினாங்க இதுல 2 AgCl 2 சில்வர் குளோரைடு திரும்ப Ag லிக்விட் பேக் அது 2 இதான் கலத்தாக இந்த கலத்தாக இது வந்தா மாறினா மீன் சக்தி வருது ஒரு சக்தி இந்த ஒரு எக்ஸாமிக் ப்ரோசஸ் அப்ப இதுல Cl- நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கோம் ஆகவே Cl- சரிவா மாற்றுவதால மின்னியக்க விசையம் மாறாது எழுதிக்கிறோம் அப்ப கேள்வி இருக்கிற does the electromotive force of the above electrochemical cell depend on the chloride ion concentration? No and no. இல்லை reason Cl- அதாவது Cl- அயனானது கலத்தாக்கத்தில் சம்பந்தப்படவில்லை அதான் நீங்க எழுதணும் Cl- அயனானது கலத்தாக்கத்தில் நேரடியா அதாவது நேரடியாக விடுபடும் இதுல Cl- இல்லையே அதுக்கு அடுத்தது calculate the change in the mass of Ag solid AgCl solid when current 0.1 ampere was drawn for a period of 60 minutes. 60 நிமிடங்கள் இன்னும் அந்த சார்புகள் இன்னும் Faraday மீன் வெப்பம் இப்போ
right? Calculate the change in mass of Ag solid and AgCl solid. இதுல எவ்வளவு இலத்திரங்கள் சம்பந்தப்பட போகுதுன்னு பார்ப்போம். முதல் எவ்வளவு மின்கணியம் என்று பார்ப்போம். மின்கணியம் எவ்வளவு நேரம் முதல் பார்ப்போம். மின்கணியத்தை மின்கணியம் Q I into V எவ்வளவு மின்கணியம் வரப்போகுது? தசம் 1 ஆம்பியர், நேரம் 60 மினிட்ஸ். அப்ப தசம் 1 ஆம்பியர் 60 நிமிடத்தினால செகண்ட் ஆகும். அவ்வளவு செகண்ட் 360 கூலோம். 360 கூலோம் மின்கணியம் விட பயன்படுத்த போறோம். அப்படித்தானே? 360 கூலோம் இங்க மின்கணியம் பயன்படுத்த போறோம். இதுல Ag பிளஸ் ஆனது Ag பிளஸ் ஆனது அதோட தாக்கம் நடைபெற தாக்கத்தை பார்த்தோம்னா இதுல பார்த்தா முதல்ல இது Cl மைனஸ் உடன் தாக்கம் Cl மைனஸ் உடன் தாக்கம் AgCl ஆக வருவதாக நாங்கள் பார்ப்போம். உண்மையாக நடக்கிற ஒரு தாக்கம் தான் AgCl தானே. அதாவது Ag பிளஸ் AgCl. The calculate the mass in mass Ag solid plus AgCl solid when current 0.1 ampere was drawn from a period of 60 minutes from the cell. இப்ப இதுல எத்தனை மூணு எலக்ட்ரான் சம்பந்தப்படுதுன்னு பாரு. ரைட்? அதாவது எத்தனை மோல் எலக்ட்ரான் சம்பந்தப்பட போகுதுன்னு பாரு. எத்தனை மோல்? ஒரு மோல். இது ஒரு மோல் தானே. இதெல்லாம் எங்க விளையாக்கப்படுற அப்ப இதுல சம்பந்தப்படுற இலத்திரண்டு பார்த்தால் அதாவது இதுல ஒரு லட்சம் விடுவிக்கப்படும். தாக்கத்தை நாங்கள் இப்படிதான் யோசிப்போம். இதுல ஒரு லட்சம் வந்து விடுவிக்கப்படும். அப்ப ஒரு மூணு லட்சம் சம்பந்தப்படும். ஒரு மூணு லட்சம் அப்ப ஒரு மூணு லட்சம் காவீட்டம் போடாது. அப்ப எத்தனை மூணு எத்தனை இல்ல சம்பந்தப்பட்டிருக்கு கண்டுபிடிக்கலாம். சமன்பாட்டின் படி இது மொத்தம் இல்லை. அப்ப இதுல சொல்லு எக்ஸ் மூலம் இது எக்ஸ் இதெல்லாம் எக்ஸ் அப்ப எக்ஸ் மூலம் அப்ப எங்களுக்கு எத்தனை ஏஜி எத்தனை மாறி இருக்கு? அதாவது உங்களுக்கு கேட்ட கேள்வி, அதாவது Ag பிளஸ் AgCl வந்து Cl மைனஸ் இதோட சேரப்போகுது, இவரோட சேரப்போகுது. முதல் எக்ஸ் மூலம் இருக்கும். இப்ப எக்ஸ கண்டுபிடிக்கிறார். அப்ப எக்ஸ கண்டுபிடிக்கிறால் இந்த சார்ஜ், அதாவது ஒரு மூணுல சார்ஜ் வந்து 96,000 ஒரு மூணு லட்சம் காவல் அவங்க தந்துருக்கு. பிறகு 96,500 கூடும். 500 கூடும். Coulomb per mole. Mole minus 1 is equal to 360 coulomb. இது இந்த சமன்பாட்டை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் மூலம் எத்தனை மூணு, ரைட்? அப்ப எக்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சோம்னால் 360 கீழ் 96,500 அதுல கூலம் வெட்டுப்படும் மூலட்டு. அப்ப இதுல ஏஜி வந்து மாறும். எத்தனை மூணு ஏஜி? 360, அதாவது 96,500 மூணு ஏஜிசி எல்லாம் மாறுது. அப்படித்தானே? அப்ப அதனுடைய calculate the change in the mass. அப்ப எவ்வளவு mass இப்ப கூடும். அதாவது இதுல நீங்கள் சிஎல் சேர்க்க போறாங்க. இது இவரை கண்டுபிடிச்சாச்சு. இது அப்ப சிஎல் தான் இங்க சேர்ந்து. அப்ப சிஎல் தெளிவா கண்டுபிடிச்சா இதான் நீங்கள் இவ்வளவு மூணு. அப்ப சிஎல் மூல சிஎல் தான் இதோட சேருது. இப்ப தெளிவு கூடிய ஏஜியில சிஎல் போய் சேர்றதால தெளிவு கூடிய. அப்ப எவ்வளவு சிஎல் இருக்கு? எக்ஸ். அதை நீங்கள் அதனுடைய சாரணி தெளிவாக வெறிக்க விட்டீங்கட்டாச்சு. அப்ப தெளிவு அதிகரிப்பு. அடுத்தது தெளிவு அதிகரிப்பு. ஏஜியில் அதாவது சில்வர்ல தெளிவு அதிகரிப்பு.
தெளிவு அதிகரிப்பு யாரால வந்திருக்கும் சில்வர் ஏஜியால சிஎல் மைனஸ். அப்ப சிஎல் மூல எண்ணிக்க எக்ஸ் இன்டு அதனுடைய சாயனத்தில் 360 96,500 மூல் இன்டு அதனுடைய சாயனத்தில் சிஎல் 35 சமாளிச்சு அவ்வளவு கிராம் மூல் மைனஸ் 1 யூனிட்லாம் போடும். இதான் சொல்லிட்டா முதல்ல அந்த திணிவு அதிகரிப்புகள் திணிவு அதிகரிப்பு விளையாண்டுகள் திணிவு அதிகரிப்பு. நீங்கள் மடக்கு எழுத்து சுருக்கம் வழக்கெல்லாம் பார்த்து சுருக்க தெரியும் நினைக்கிறேன். அதுல இந்த பிரச்சனை வராது. சுருக்கினார் சைவரசம் 1, 3, 2 கிராம். திணிவு அதிகரிப்பு யாரால வந்தது? குளோரினால. திணிவு அதிகரிப்பு குளோரினால தான் வந்தது. அப்ப குளோரின் மூலனுக்கு எக்ஸ் மூலன்னு போட்டுருக்கிறேன். எல்லாமே அந்த எக்ஸ் வந்து இதோட சேர்த்துறேன். இந்த ஏஜியில போய் சிஎல் படிகிறதால தெளிவு கூடியிருக்கு. அப்ப சிஎல்லின் மூல் தெரிஞ்சால் சிஎல் மேக்ஸ்ல மூல் தெரிஞ்சால் கண்டுட்ட எக்ஸ் அதனுடைய சாதனத்தினால கிடைக்க விட்டா இவ்வளவு தெளிவு இந்த ஏஜியில கூடியிருந்தது. இப்ப ஏஜி முடி டபிள்யூ கிராம் வைங்கோ. இப்ப இந்த இவ்வளவு எடுத்து இப்ப இவ்வளவு வந்திருக்கா டபிள்யூ இது ஏஜின்ற தெளிவு ஏஜின்ற தெளிவு. அப்ப ஏஜிசிஎல் தெளிவு எவ்வளவு வேணும்? இதோட கூட்டம் சிஎல் அது சைவரசம் 1, 3, 2 கிராம் மட்டும் நினைக்கிறேன். ஆரம்பத்துல வெள்ளியில தெளிவு டபிள்யூ கிராம். இப்ப சிஎல் சேர்ந்ததால அதுல தெளிவு கூடியது. அப்ப எவ்வளவு சில்வர் சேர்ந்தது குளோரின் சேர்ந்த கொண்டு கூட்டிவிட்டாங்க. அப்ப நேரடியாக சிஎல் தெளிவு எவ்வளவு சிஎல் சம்பந்தப்பட்டது எக்ஸ்போர். அப்ப எக்ஸ்போர் சிஎல் மேல தெளிவா கண்டாச்சு. அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இலத்திரன் எக்ஸ்போரண்டா இது ஒரு எக்ஸ்போர். இலத்திரன் எக்ஸ்போரண்டா இது ஒரு எக்ஸ்போர். அப்ப டோட்டலா சம்பந்தப்பட்ட மின் கணியம் இலத்திரம் வச்சு கொண்டு தெரியும். ஒரு மூல் இலத்திரன் காமவேட்டம் 96,500. எக்ஸ் மூல் இலத்திரம் காமவேட்டம் எக்ஸ் இன்டு 96,500. அது சமன் அந்த மின் கணியத்துக்கு சமன். நாங்கள் இதுல பார்த்தோம். அப்ப யூனிட் எல்லாம் போட்டு பாருங்க. யூனிட் எல்லாம் வெட்டுப்படுது. யூனிட் எல்லாம் போட்டு வெட்டி காட்டும். இதுல பூர்வம் வெட்டப்படும். இதுல மூல் மேல மூல் எட்டுவேன் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா யூனிட். இதுல என்ன? இது மூல், இது கிராம் மூல் மேனஸ். அடுத்த கிராம் மூல் மேனஸ். அப்ப அதுல மூணு வெட்டப்படும். அப்ப கிராம் இதெல்லாம் பார்த்து நீங்க செய்யுங்களா ஃபுல் மார்க்ஸ் எடுப்பீங்கள். ரைட். அடுத்த 7வது பகுதி. What would be the chloride ion concentration in the solution after drawing the current in 7 above? அது குளோரைட் அயனிகள் இந்த தாக்குதல் சம்மந்தப்படாத படியினால நாங்களே என்ன சொல்லுவோம்? குளோரைட் இதுல சாகல போ இங்க ஓவரால் ரியாக்ஷன்ல நாங்கள் எழுதுனாங்களோ ஏமாறு. அது என்னென்றால் அது என்ன நடக்குது என்றால் ஒரு தாக்கத்தில உங்களுக்கு பாருங்கோ. முதலாவது ஒரு தாக்கத்துல சிஎல் விடுவிக்கப்படுது, ஒரு தாக்கத்துல சிஎல் எடுக்கப்படுது. பாருங்க இந்த அரைக்கல தாக்கங்களை அழிச்சு போட்டு அதுல பாருங்கோ ஒத்தியேற்றம் நடக்கிற தாக்கத்துல சிஎல் மைனஸ் எடுக்கப்படுது. மற்ற தாழ்த்தல் நடக்கிற தாக்கத்துல வந்து சிஎல் மைனஸ் அதுல உண்மையா ஒன்றில எடுத்து மற்றது கொடுக்கும். அப்படித்தானே? மற்ற ஒன்றில எடுக்கப்படுது. கொடுக்கப்படுறது சிஎல் மைனஸ் எடுக்கப்படுறது ஈக்குவலா இருக்கிற படியால் சிஎல் சரிவு மாறாது. விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அரைக்கல தாக்கங்களை பாருங்கோ. ஒரு அரைக்கல தாக்கம் முதலாவதுல ரிடக்ஷன் அதாவது தாழ்த்தல் தாக்கத்துல சிஎல் உருவாகும், சிஎல் மைனஸ். ஒட்சியேற்றல் தாக்கத்துல சிஎல் மைனஸ் எடுக்கப்படுது. அப்ப எடுக்கப்படுற அளவும் கொடுக்கப்படுற அளவும் சமனா இருக்கிறபடியால் சிஎல் மைனஸ் சரிவு மாறாது. அப்ப ஆன்சர் உங்களுக்கு குளோரைன் சரிவு மாறாது. அப்ப எவ்வளவா இருக்கும்? ஆரம்பத்தில் ரசம் உண்டாது ஒரு மூலியம் அந்த சிஎல் மைனஸின் சரிவு வந்து பரிசோதனை முடிவில் ரசம் அது ஒரு மூலியம் மைனஸ் கூட்டாவே மாற்றமே இருக்காது. காரணம் சிஎல் மைனஸ் எடுக்கப்படுது. ஒரு பக்கம் எடுக்கப்படும் மெடம் கொடுக்குறாரு. ஒரு பக்கத்தால எடுத்து மெடம் கொடுக்குதாண்டால் விளைவில மாறாது. அந்த இந்த கேள்வி விளங்கி நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளம்ப பிள்ளைகள். 2017 முடிச்சு. அடுத்த 2018 இருக்கும். சாரி 16 கழியப்பா
16ல அது 10ஆம் கேள்வியில பி பார்ட். 16லயே 10ஆம் கேள்வியில பி பார்ட். அது கடைசி கேள்வியில கேட்கப்படும். 10வது கேள்வியில பி பார்ட். அதை செய்தாங்களோ இந்த கேள்வி? ஓ, இது யாரோ கேட்டு செய்த மாதிரி இருக்கு எனக்கு இந்த கிளாஸ். அப்ப இது விடுவோமோ? அதுக்கு அடுத்தது 2015 இருக்கும். 2015லயும் 10ஆம் கேள்வியில பி பார்ட் 75 மார்க்ஸ். 2015லயும் 10ஆம் கேள்வியில பி பார்ட். அதுல 2 கலங்களை உங்களுக்கு இணைச்சு அந்த கேள்வி போடப்பட்டிருக்கு. ஈஸியான கேள்வி. பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா செய்ய மாட்டீர்கள். பயப்படாம செய்யும். பயப்படாம செய்யும். கேள்விய டவுட்ஸ் இருந்த பேர் பயப்படாமோ எத்தனை தடவை இருக்கலாம். ஏனென்றால் இதுல உண்மையான படிக்கீட்டுல வெக்கப்படக்கூடாது. தேசிக்க கேளுமோ சொல்லித்தாழ்ந்த வழிவா கவனிங்கோ. என்னென்றால் உங்களை அவதானிக்க மார்க்கிங் ஸ்கீமை பார்த்துட்டு அதில் இருக்கிற ஆன்சரையும் சொல்லி என்ன பொறுத்தளவுல மார்க்கிங் ஸ்கீம் வைக்கிற எல்லா ஆன்சர்ஸும், அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்ஸை பார்க்காது, பெர்ஃபெக்டான ஆன்சரை பாருங்க. சில வேளையில அதுலேயும் பிள்ளை இருக்கு. அந்த முறை இந்த மார்க்ஸ் கொடுத்துருப்பேன், இந்த இப்படி போடுமோன்னு சொல்லி அது டிஸ்கஷன் நடக்குது. பேப்பர் மார்க்கிங் தொடக்கத்துக்கு முன்ன பிள்ளைகள் கண்ட்ரோல் மார்க்கிங் ஒன்று நடக்கும். கண்ட்ரோல் மார்க்கிங்ல இதை பற்றி நாங்கள் கதைப்போம். அதுல வச்சுதான் திருத்தங்கள் செய்வோம். இந்த ஒரு இதை கொடுப்பான், பிள்ளைகள் இப்படி யோசிச்சிருக்குதல், இந்த மார்க்ஸ் இந்த மாதிரி கேள்வியில சில தவறுகள் இருக்கு என்று சொல்லி 1 மினிட் பிள்ளைகள் ஹலோ ஓமோ இப்ப அந்த மெதரிஸ் பிள்ளைகளை படிச்சு கொண்டு இருப்பேன். நீங்க ஒரு 7 மணி போல எடுப்பேன். The diagram given below என்ன சொல்லி கொண்டதனால் மார்க்கிங் ஸ்கீமை அதையும் ஹேண்டில் பண்ண தெரியணும். படிவாங்க மார்க்கிங் ஸ்கீமை பார்த்து இப்படி ஒரு முடிவுக்கு வரும். அதுல மிகவும் திருத்தமான விடையத்தான் நீங்க படிக்கணும். ஆல்டர்னேட்டிவ் விடையை படிச்சு அடுத்த முறை அப்படி எழுதலாம்னே காரியம் ப்ளீஸ். அது முதல் முக்கியம். நம்மளோட ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி தந்திருக்கலாம். மார்க்கிங் ஸ்கீம்ல இருக்கிற இல்லை விடைகள் சிலதுகள் அந்த முறைக்குத்தான் சரி, அப்படித்தான் கொடுக்குறது. இந்த முறை கொடுப்போம் என்ற மாதிரி தான் புள்ளிகள் வழங்கப்படுறது. அதுக்காண்டி இருக்கிற எல்லாம் சரி என்று இல்லை. அதுல நீங்கள் சரியான 100% ஓரளவு ஆல்மோஸ்ட் 100% சரியான விடையை படிக்கும். The diagram is given below shows 2 electrochemical cells connected in series at 25 degrees Celsius, M1, M2, M3. அது பார்ப்போம். அதாவது 2 மின் கலங்களை இணைக்கிற மாதிரி இந்த படம் இருக்கு. இடையில ஒரு மின்கலம், இது ஒரு மின்கலம். அந்த மின்கலத்தினுடைய மின்பகு கரைசல் உண்டு 2. அதால பிரிநட்டு போடுறேன் பார்த்துனாங்களா இப்படியான மின்கலங்களும் மாறு உப்பு பாரம் இல்லாத. அது மாதிரி இங்கே இந்த மின்வாய்கள் 2ம் மின் பகு பொருள் ஒன்றென்ற படியால், அதாவது ஒன்றென்று சொன்னால் ஒன்றில கரைசல் அதில் M1 M2 இருக்க போகுது. ஆனால் மின்பகோல் கரைசல் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு அதாவது ஊடுருவம், அதாவது ஊடுருவ விட அயன்களை ஊடுருவ விடும் ஒரு மெயின் சவுண்ட். ரைட்? பெர்மிசிபிள் மெம்பரேன் என்று சொல்றோம். பெர்மிசிபிள் மெம்பரேன் என்றால் அதாவது பெர்மிஷன் எடுத்து மட்டும்தான் சொல்லுவோம். பாமிக்கார் மறைச்சு வச்சிருப்பாங்க, உங்களுக்கு பாஸ்வேர்ட் தான் விடுவான். பெர்மிசிபிள் மற்ற விட மாட்டேன். அப்படி இது செலக்டட் அயன்களை மட்டும் விடும். எது வேணுமோ அதை விட மற்றது விடாது. அப்படி பெர்மிசிபிள். அதாவது அப்போ 2 மின்வாய்கள் மெம்பரேனால பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த மின்வாய்கள குறியீடுகள் M1 சாலிட் பிம்பமாக இருக்க. இது 2 ஒரே மாதிரி. M2 சாலிட், இது M2 சாலிட், இது M3 சாலிட். இந்த இதுக்குள்ள உள்ள கரைசல் M1 2 plus aqua. இதுக்குள்ள இருக்கிற கரைசல் M
2 plus aqua. M2 plus aqua. நீர்க்கரசல். இதுக்குள்ளேயும் அதே மாதிரி மின்ப பொருட்கரசெல்லாம் இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி. அதாவது இந்த மின்கலமும் இந்த மின்கலத்தின் இதுவும் ஒரே மாதிரியான அயன்களை கொண்ட கரைசல். அது எப்படி போகும்? இவர் M3 அந்த 12ஆம் பிள்ளைகள் படிக்கிறாங்க. அதாவது லோக அயனானது அதன் அயன் நீர்க்கிற சம்பந்தப்பட்ட அமைப்பு மின்வாய் என்று படிக்கிறாங்க. லோகம் அதனுடைய அயன் நீர்க்கிற இது ஒரு மின்வாய், இது ஒரு மின்வாய், இது ஒரு மின்வாய், இது ஒரு மின்வாய். அப்ப இதுல பொதுவா இது ஒரு மின்வாய் வருது. அப்ப இவர் எழுத போறார், இவர் எழுத போறார். அது பயப்படல, ரெண்டு பேரும் இது வழி சுற்றினூடா அவர் பி என்று தான் மார்க் பண்றாரு. இதை அவர் போல்ட் மாதிரி என்று போடாமல் பி என்று மார்க் பண்ணிருக்கார். இது கிடைக்கப்படும். அதே மாதிரி வழி சுற்றில் இது இணைக்கப்பட்டது. இணைக்கப்பட்டு இந்த மின்கலம் ஒன்று ஆக்கப்பட்டிருக்கு. ரெண்டு செல் தொடர் நிலை இணைப்பு. இதொரு மின்கலம், இதொரு மின்கலம் ஆக்கப்பட்டு என்ன இதுல உங்களுக்கு ஒரு அம்புக்குறி காட்டி இருக்கிறேன். ஒரு அம்புக்குறி ஒன்று காட்டி இருக்கிறேன். என்ன அந்த அம்புக்குறியில இலத்திரன் ஓட்டத்தின் திசை அது என்னத்தை காட்டிக்கிறார். ஒரு அரோ ஹாடின்னு பாருங்க, அரோ ஒன்று வருது. அதே மாதிரி இந்த அரோ இங்கே வருது. இந்த அரோ இப்படி மார்க் பண்ணிக்கிறார்கள். அப்ப M1 இருந்து M3க்கு போகும். அதே மாதிரி இங்க M2 இருந்து M2 வருது. இந்த தளத்தினுடைய அதாவது M1 எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் இவற்ற மின்வாய் அழுத்த பெருமானம் உங்களுக்கு தரப்படும். இவற்ற மின்வாய் அழுத்த பெருமானம் 2.36 வோல்டேஜ். அதாவது இந்த மின்வாய் M1 ஆனது அதனை நீர்க்கரசில் அழுத்தப்பட்ட மின்வாயின் மின்வாய். அது மாதிரி M3 தந்திருக்கிறார் பிளஸ் 0.34 வோல்டேஜ். அதுல மின்வாய் அழுத்தம் தந்திருக்கு. உங்களை படத்திலேயே அந்த பக்கம் மார்க் பண்ணிருக்கு. அவர் மின்வாயை போட்டுக்கிறார். நான் அது அப்படியே நேரடியா arrows show the direction of electron flow. அப்ப இது எலக்ட்ரான் பாயிண்ட் திசையெல்லாம் காட்டியிருக்கார். எலக்ட்ரான் பாயிண்ட் திசையடங்கு தந்திருக்கிறார். arrows show the direction of electron flow. First part, giving reasons, identify the anode and cathode of each cell. Anode and cathode. அப்ப இந்த செல்லுக்கு நாங்கள் செல் 1 என்று மார்க் பண்ணியிருக்கிறோம். இது செல் 2 என்று மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்ப செல் 1 முதல் எடுக்கிறோம். செல் 1 இப்ப இலத்திரன் இலத்திரன் வலிக்கிறது. அப்ப இங்க ஒட்சியன் நடக்க போகுது. எங்க இலத்திரன் வலிக்கிறதோ அங்க ஒட்சியன். அப்ப இது அனோட். எங்க இலத்திரன் போய் சேருதோ அங்க தாழ்த்தல் நடக்க போகுது. இது கேதோட். நந்தா giving reason, identify the anode and cathode of each cell. அப்ப இது anode நாங்க மார்க் பண்ணோம். ஏன் இலத்திரன் வலிக்கிற இடம், அதாவது ஒட்சியன் நடக்கிற மின்வாய் anode. கட்டாயம் இது anode. இது anode. இது cathode. இலத்திரன் சேருது. அப்ப இது cathode இலத்திரன் வலிக்கிறது. அப்ப இது anode. இது anode. இது cathode, இது anode. இது மேல cathode. அப்ப ஒவ்வொரு செயலையும் உங்களை anode எது cathode என்று கண்டுபிடிக்கட்டாம். giving reason ஓட. அப்ப என்ன ரீசன் சொல்ல போறீங்கள்? என்ன ரீசன் சொல்லி சொல்ல போறீங்க என்றதான் கேள்வி. இந்த இலக்கண அழுத்தம் இந்த மின்வாய் இலக்கணத்தை ஒப்புடைக்கல. இங்க இலக்கணத்தின் கூட electro potential high. Therefore, electron விடுவிக்கிறதாக நடக்க போகுது. Electron given out. Therefore, oxidation takes place always at the anode. ஒட்சியேற்றமானது எப்பொழுதும் anode-இல் நடைபெறும். இங்க எலக்ட்ரான் வாங்குறதாக நடக்க போகுது. ஆகவே இது தாழ்த்தல் நடைபெற மின்வாய் போதும் கேதோட். அதான் எழுத போறீங்க. ரீசனோட நீங்க எழுதணும். விளங்குதானே? அப்ப எழுதும்போ முதலாவது ரீசன் இதுல மார்க் பண்ணிட்டா இதுல நீங்கள் போடுவோம். இதுல M1 ஆனது அனோட் ஆகும். M1 மின்வாய் M1 ஆனது
அதாவது அந்த இதுக்குள்ளே அமுத்தப்பட்ட இது இதுல இருந்து இலக்கணம், அதாவது M1 இலக்கணத்தை அப்படி போடணும். M1 மின்வாயின் இலத்திரன் அழுத்தம், எலக்ட்ரோ பொட்டன்ஷியல், இலத்திரன் அழுத்தம் விற்பனை பெருமானத்தில் போடுங்க -2.36 ஆனது இலத்திரன் அழுத்தமானது M3 மின்வாயின் இலத்திரன் அழுத்தத்திலும் அது வந்து +0.34 அழுத்தத்திலும் கூடவாகும். ஆகவே M1 ஆனது M1 இலத்தில் விடுவிக்கின்றாக M1 ஆனது M1 இலத்திரன் விடுவிக்கும், இலத்திரனை விடுவிக்கின்றாக நிகழும். இவனாவும் தாக்கம் நிகழும். இது ஒட்சியேற்றமாகும். ஒட்சியேற்றம் நிகழும் மின்வாய் எப்பொழுதும் அனோடாகும். ஒட்சியேற்றம் நிகழும் மின்வாய் அனோட் எனப்படும். அனோடாகும் அல்லது எனப்படும். அதே போல் M3 இலத்தினை ஏற்றுவதாக சரியான பிள்ளை. நீங்கள் வடிவா எழுதுறால் உற்று யாரையும் பாதிக்கிற விடாங்க. இந்த பிள்ளை வடிவா படிச்சு இலத்திரனை ஏற்கும் தாக்கம் நிகழும். இலத்திரனை ஏற்றல் தாழ்த்தலாகும். இது தாழ்த்தல் நிகழும் மின்வாய் பொதும் கதோடாகும். ஆகவே இந்த மின்வாய் கதோடாக தொலைப்படும். இது அதே மாதிரி இங்க இந்த ரெண்டு இந்த இதுல வர்ற இது வந்து அனோடா, இங்க கதோடா தொலைப்படும். ஒரே ஆள் தான் ரெண்டுலயும் வெவ்வேறையா ஃபங்க்ஷன் பண்ண போயிடும். விளங்குதானும் ஒரே ஆள் தான் ரெண்டுலயும் வெவ்வேறையா ஃபங்க்ஷன் பண்ண போயிடும். அப்ப நீங்கள் கடைசியா என்ன சொல்ல போறீர்கள் என்றால் செல் 1 கடைசி முடிவு. செல் 1 M1 anode போடுங்க. M1 anode, M2 cathode. செல் 2 வில இலக்கண இயக்கந்தாக்கம், அதாவது இலக்கண இயக்கந்தாக்கம் வந்து நடக்க போதென்றால் இலக்கண விடுவிக்கின்றாக்கம் இதுல, அதாவது செல் 2 வில M2 வில, ரைட்? அதான் சொல்லி போட்டேன். M2 வில M2 ஆனது அனோடாகும். M2 அனோட், M3 வந்து கேதோடாக சொல்லப்படும். விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். விளங்கப்படுத்தி எழுதணும். நீங்கள் மின்வாயத்த பெருமானங்களை சொல்லி எழுதணும். இந்த மின்வாயத்த பெருமானங்களை சொல்லித்தான் அனோட் கேதோட் கண்டுபிடிக்கிறோம். இல்லாம செய்யறாரு. மின்வாயத்த பெருமானங்களை சொல்லித்தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரிய ஆன்சர் இவ்வளவு நீங்கள் குயிக்கா எழுதணும். Write the reaction taking place at the anode and cathode in the etcher. கஷ்டமா ஈஸியான கேள்வியே. இரண்டாவது பகுதி கேட்கிற ஒவ்வொரு கலத்திலையும் அனோட்லையும் கேதோட் நடுவதாகும். அப்ப செல் 1 பார்க்கும். செல் 1 அனோட் தாக்கம், அனோடில் அதாவது இது லக்ன விளைவிக்குதாக்கும். அப்ப நடக்க போது M1 வந்து கரையவன், M1 solid original plus M1 2 plus aqua 2 லக்ன வெளிவிடும். ஓமையோம் அனோடில், அதாவது செயல்பாட்டில் அனோடு நடக்கிறதாகும். அது மாதிரி அதுல கேதோடு நடக்கிறதாக்கம்
அதுல கதவோட நடக்கிறாங்க இது இதுல வாங்கு. அப்ப கரைசல் உள்ள அயன்கள் அத்தனை பேர், அதாவது எம் இது M2 சாரி M2 2 plus aqua M2 2 plus aqua ரெண்டுல எத்தனை பேட்டு M2 சாலிடாக படி பகுதியிலே போடாதீங்கன்னா மார்க்ஸ் இழக்க வேண்டியது அப்படியே மார்க் எழுதும். அதே மாதிரி செல் 2 என்ன அனோட் இதப்பா இதான் அனோட். அனோட முதல் எழுதுவோம். அனோட்டில் நடைபெறும் தாக்கம் அனோட் வந்து M2. இங்க M2 கேரியா போ M2 சாலிட் என்ற லத்தனை பிடிக்கிறாங்க. லத்தனை பிடிக்கப்படும். அது M2 2 plus aqua plus 2 லத்திரன் plus 2 லத்திரன். அதே மாதிரி அந்த செல்லில கெரோன்ல நடக்கிறதாக்கம் லத்தனை ஏக்கம் தான். M3 plus M3 2 plus aqua 2 லத்திரனை பேட்டு M3 சாலிடாக மாறும். இதான் செகண்ட் பார்ட். இதுல அப்படியே மாறிக்கணும். அனோட் கேதோட் நான் முதல்ல தியரி படிப்பிக்க சொன்னாங்க. அனோட் கேதோட் கண்டுபிடிக்கிறது இலத்திரன் அழுத்தம் கூடினது மின்று சாயத்தோட மேலே இருக்கிற லத்தனத்தை கூடினது கீழே இருக்கிறவங்க லத்தனத்தை குறைஞ்சது. எப்போதும் ஒரு மின்கலத்தை 2 வாய்ப்பு அதுல பாருப்போ யார் மேலே இருக்கிற அவர் லத்திரத்தை கூட அவர் லத்திரம் விடுவிப்பாங்க. அவருக்கு லத்திரம் சரி கூட எலக்ட்ரான் ரீச் சொல்லுமோ பணக்காரன் லத்திரத்துல பணக்காரன் அவருடைய லத்திரம் ரொம்ப இருக்கு. அவரோட குறைவான அளவு காசு கொடுக்கணும். நீங்கள் காசு யாரு கொடுப்பீங்க? ரோட்ல போய்க்கல ஏழை கொடுப்பீங்க. பெரிய பணக்காரருக்கு காசு கொடுப்பீங்களா? பிச்சை இல்லை. அவர் பெரிய லக்ஸரிக்காரில் போவார். நீங்கள் சாதாரணமான முடிச்சுக்களை போவீங்க. அவரை பிச்சை பிடிங்க காசு கொண்டு போக கொடுக்க புரியல இல்லை. ரோட்ல இருக்கிற பார்த்தா உங்களை விட குறைவானார்கள். அதே மாதிரி ரிச் எலக்ட்ரான் ரிச் மேலே இருக்கிறவர்கள் எலக்ட்ரான் சரி கூட எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் கூட அவர் குறைஞ்சவரும் கொடுப்பார். அப்ப மேல உள்ள ஆள் கீழே உள்ள ஆள் கொடுப்பாரு ஞாபகம். இரண்டாவதுக்கு விட மூன்றாவது. அப்ப ஒவ்வொரு செல்லிலே அனோட்ல கெரோட்ல தாக்கி கேட்டுக்கிறார். calculate the reading of the digital voltmeter. இது voltmeter. E என்பது voltmeter, P என்று போட்டுக்கிறேன். அதிண்ட ரீடிங் எப்படி இருக்கு? அதிண்ட ரீடிங் எவ்வளவு வந்து கேட்கிறேன். calculate the reading of the digital voltmeter. எப்படி கணிப்பீங்கள்? ரெண்டு கலத்திൻ്റെ அத செல் ரியாக்ஷன்ல வித்தியாசங்களை கண்டு கழிக்கும். உங்களுக்கு M2 plus இது தந்திருக்கு, M1 தந்திருக்கு, M3 plus தந்திருக்கு. அப்ப அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தானே அது வரப்போகுது. அதை ஒன்றோடு கழிச்சு விட்டா சரிதானே. அதாவது வோல்ட்மீட்டர் ரீடிங் வந்து M3க்கும் M1க்குள்ள வித்தியாசம். இவருக்குள்ள வித்தியாசம் தான் இந்த வோல்ட்மீட்டர் ரீடிங். இதவே யோசிக்கிறேன். இதே வித்தியாசம் காணும். இப்ப உங்களுக்கு இவன் விரைந்து யாரோட கூட்டிக்கிறார் இதுக்கு. எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் தெரிஞ்சால், எலக்ட்ரான் அழுத்தங்கள் தெரிஞ்சால், மின்வெட்டு பொருள் தெரிஞ்சா அதை கழிச்சுவோம். இதுகளை பற்றி யோசிக்கிறது விளங்குதான். எப்போதும் நாங்கள் சொன்ன மாதிரி என்ன கதவுள்ளே இருந்து என்னோட கழிக்கும். அப்ப மூன்றாவது பகுதிக்குரிய விட இ செல், அதாவது வோல்ட்மீட்டர் ரீடிங் அப்படி போடும். என்ன கட்டுக்கிறேன் பி இந்த ரீடிங், அதாவது வோல்ட்மானி பியின் அளவீடு பி என்று போடுவோமே. பி இஸ் ஈக்குவல் டு எந்த கழிக்கணும் இவன்ல இருந்து அவரை கழிக்கும். அவன்ல இருந்து அப்ப இ இப்படி போடுவோம். இ கேரோட்ல இருந்து இ ஸ்டாண்டர்ட் கேரோட்ல இருந்து இ ஸ்டாண்டர்ட் ஆனோட கழிக்கும். எப்போதும் அது மேட்டர் ஒற்சிய நடக்கிறது, தாழ்த்தல் நடக்கிறது மைனஸ் ஒற்சிய நடக்கிறது. இது வந்து பிளஸ் 0.34 வோல்டேஜ் மைனஸ் அவற்றை வந்து மைனஸ் 0.236 மைனஸ் 2.36 வோல்டேஜ். வோல்டேஜ் போடுவோம். இது மைனஸ் இது மைனஸ் பிளஸ் ஆகும் கூட்டுப்பட போகுது. அப்ப முக்கியம் என்ன இதுல யூனிட் போட்டாச்சு பெரிய போட தேவையில்லை. எதுல கடைசியில போடணும். இதுல யூனிட் போடணும். அதான் இதுல நீங்க வோல்ட்டை போடாமட்டீங்கன்னா மனசு குறைப்பாங்க. குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம். எங்கேயும் ஒரு
எண்பெருமானம் போடைக்குள்ள அதுக்கு அலகு இருந்தால் அந்த இடத்துல தொடக்கல கூட பேர்ந்து போடுறது இது எங்கேயும் வாயுக்கள் இப்ப புதிய கட்சி எல்லா இடம் அதை கவனித்துக் கொள்ளும் -2.36 இன்னும் போடுறது இன்னும் கடைசியில் உடனே போடும் 10 7 2.70 வோல்டேஜ் 2.7 voltage. Calculate the reading of the digital voltmeter. அடுத்தது இருக்கிறது 7வது அதாவது 3வது அடுத்த 4வது இருக்கிற the electromotive force of cell 1 found to be அப்ப இந்த இது கட் பண்ணி போட்டு இவரையும் இணைச்சா அப்படிதான் கரெக்ட் electromotive force of cell 1 was found to be 1.6 அப்ப இத கட் பண்ணுவாங்க இப்ப நான் கட் பண்ண போறேன் இத கட் பண்ணி போட்டு இவரையும் இணைச்சால் ഇതിന്റെ ரீடிங் உங்களுக்கு தரப்படும் இல்லையா 1.6 வோல்டேஜ் அதாவது செல் 1 இன் வோல்டேஜ் தனியா அதாவது கரெக்ட் the electromotive force of cell 1 was found to be 1.6 volt. Calculate the standard electropotential of M2 பாருங்க இந்த வீடியோல இல்லையா இவற்றை தனியா தெரியும் இவற்றை தெரியும் இதெல்லாம் காணும் அப்ப கஷ்டம் இல்லை அதே மாதிரி calculate the standard electromotive potential of இதுல எவ்வளவு காணும் அதாவது இதுல எஸ் இதுல இதா கண்ட இதுல மதிய அளவு தானே calculate standard electromotive force of இதுல இதை இணைச்சால் இதுல எவ்வளவு அடுத்தது இது ரெண்டு கழி இருக்க இதை கொண்டு இதோட தொடர்பு இப்ப ഇതിന്റെ தனி பெருமானம் எவ்வளவு ഇതിന്റെ பெருமானம் எவ்வளவு இதான் முதல் இதை கண்டால் இதுல போட்டு இதை காணும் இதை நீங்கள் வெளியே காணாத உங்களுக்கு இது தந்துருக்கு அப்ப ஃபோர்த் பார்ட்டில அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு செல் பண்ணப்பா செல் 1 1.6 is equal electromotive E cell and code E cell 1 is equal to E standard reduction தாழ்த்தல் mean y minus E standard oxidation நடக்கும் அப்ப இதுல எது தாழ்த்தல் oxidation அது உங்களுக்கு இப்ப இதுல பாசிட்டிவ் ஆரம்பம் இதுல அமைப்பின் படி இது எங்களுக்கு இது தெரியாண்டு வைக்கும் சரியா இது தெரியாண்ட நான் கழிச்சு பார்ப்போம் தெரியும் இதுல கழிச்சு பார்க்க இது 1.6 இதுல இதுல கழிக்கிறோம் பிரச்சனை இது நடக்குமா இதுல எத்தனை பங்கு படிக்கிறது தான் இருக்கும் படிக்கிறோம் சந்திக்கிறாரு தானே இல்ல சரி இல்லை என்ன M2 M2 போமா அந்த இதுல எங்கேருந்து எங்க போறதுன்ற ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப இதுல நாங்கள் எத்தனை படிக்க இதுல எட்டை படிச்சியா கூடினது இது கூட வேண்டாம் இது நடந்திருக்காது இது கூட இந்த தகவல் நடந்திருக்காது எப்படி குறைவா தான் இருந்திருக்கும் அப்ப தாழ்த்தல் மைனஸ் இது தெரியாது இது தாழ்த்தல் நடக்கிற மின்மா இங்கால உள்ளது அதாவது ஸ்டாண்டர்ட் M2 2 plus M2 2 plus aqua அது சாலிட்ல வச்சிருக்கிறது மைனஸ் M2 எடுக்கப்பட்டிருக்கு M2 2 plus aqua M solid minus அதுதான் தாழ்த்தல் நடக்க போகுது இதுல வந்து தெரியும் வந்து minus 2.36 அளவு வோல்டேஜ் 2.36 வோல்டேஜ் அப்ப இதுல காணும் அப்ப இது பிளஸ் அப்ப E standard M2 2 plus aqua M solid அந்த மீன்பானுடைய மீன்பாக எடுத்தால் 1.6 இருந்து இதை கழிக்கிறோம் 2.36 கழிக்கிறோம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகுது நீங்க மைனஸ் எடுத்து அப்ப இதை கழிச்சீங்க என்றால் 13 7 0.76 ஆகுது மைனஸ்ல வர போதாது மைனஸ் 0.76 என்று வரும் பேரமோபிளியல் minus 0.76 இது செல் 1 வச்சு கணக்கு அதே மாதிரி செல் 2 க்கு நீங்க செய்வீங்க என்றால்
அப்ப அதே போடுவோம் செல் 2 சில ரெண்டு கேள்வி கேட்கப்படுது செல் 2 E standard செல் 2 சமன் இதுல இலக்கணம் தான் போகணும் அதாவது இதுல எத்தனை மார்க் தானே இதுல பெருமாறு 100 தானே இப்ப இவற்றை பெருமாறு மைனஸ் இது 100 மைனஸ் இது கட் பண்ணி போட்டு இங்க விட்டோம்னால் 0.76 இது பிளஸ் தானே அப்ப இதால இங்கதான் எல்லாத்துக்கும் போகும் அப்ப E standard கேரோட்ல இருந்து E standard கேரோட்ல இருந்து E standard ஆனோட கழிப்போம் அதாவது கேரோடாக்குள்ள புறமேன்பாய் கேரோடா இது என்ன அப்ப 0.34 வோல்டேஜ் மைனஸ் இது மைனஸ் 0.76 அவ்வளவு வோல்டேஜ் அப்ப 0.34 பிளஸ் 0.76 ஆறுநாள் 10 1.1 வோல்டேஜ் 1.1 வோல்டேஜ் என்று வரும் அதிന്റെ ஆன்சர் மிக இலகுவான கேள்வி கஷ்டமே இல்லை அடுத்தது அஞ்சாவது பகுதி இது நாலாவது அஞ்சாவதுக்கு வருவோம் calculate the electromotive force of cell 2 cell 2 வின் electromotive force அதாவது இதுல படிச்சிருக்காங்க calculate the second electropotential இதுதான் அஞ்சாவது சாரி நான் மாற்றிக்கிறேன் இதுல ரெண்டு வந்து நான் கணிக்கிறேன் electromotive cell 2 ல 100 ஆச்சு ஆறாவது if you are provided only M4 as இதுல வேலையில M4 என்ற ஒரு மின்வாய் பெற போறாங்க if you are provided உங்களுக்கு M4 என்ற ஒரு மின்வாய் தரப்பட்டிருந்தால் M4 solid you are provided M4 and its solution its own solution M4 2 plus aqua அதுக்கு சரிக்கு தந்திருக்கிற 1.0 மூல்டிய மைனஸ் ஸ்டேட்மெண்ட் போடுவோம் தந்திருந்தால் in addition to that addition to above setup இதோட இந்த செட்டப்போட உங்களுக்கு இப்படியும் ஒன்று தந்திருந்தால் suggest அதாவது உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு எப்படி என்ற ஒரு உங்களுடைய ஒரு சஜஸ்ட் அதாவது உங்களுடைய எப்படி செய்யலாம் ஒரு ஐடியா இருக்கு suggest an experimental method to breathe to determine the value of இவற்றை ஸ்டாண்டர்ட் E standard அதாவது M42 plus aqua இந்த பொட்டன்ஷியலை எப்படி நீங்கள் கணிப்பீங்கள் என்று கேட்கிறேன் இதை எப்படி கணிப்பீங்கள் இதெல்லாம் தந்திருக்கணும் இதே தந்திருந்தால் இதங்க எலக்ட்ரோ பொட்டன்ஷியலை கணிப்பதற்கான ஒரு திட்டம் ஒரு பிளான் ஒரு எப்படி நீங்க செய்யணும் என்ன செய்யணும் இப்ப இந்த கணிப்போட நாம் இந்த கணிப்பை பயன்படுத்தி செய்யறோம் இதுல ஏதாவது ஒரு மின்வாய் கலப்படும் இதுல M2 கலட்டி போட்டு இவரை கொண்டே போட்டு இதுல ஏதாவது இந்த ரெண்டு மின்கலங்கள்ல கொண்ட ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணுங்க ஒன்றில் M1 ரீப்ளேஸ் பண்ணுங்க அல்லது M2 ரீப்ளேஸ் பண்ணுங்க M3 ரீப்ளேஸ் இதுல ஏதாவது ஒரு மின்கலத்தில ஒரு மின்வாய்க்கு பதிலாக இடப்பிரதி இருக்கு அதில வார வோல்டேஜ் ரீடிங்கை வச்சுக்கொண்டு இவற்றை மின் கழிக்கலாம் அதாவது உங்களுக்கு ரெண்டு மின்கலங்கள் தந்திருக்கு இப்ப நாங்கள் கணிச்சு இவற்றை மின்னழுத்தம் உழவு இவற்றை மின்னழுத்தம் உழவு இவற்றை ஒவ்வொரு தனித்தனி மின்வாயம் எழுத கண்டுட்டாங்க இவரை தந்தால் இவற்றை மின்வாய் எழுதுறது எப்படி துணிவீங்கள் அப்ப இந்த இதுல ஏதாவது ஒரு கரத்தை எடுத்து அதுல ஏதாவது ஒரு மின்வாய நாங்கள் இன்போவால பிரதியிட்டு அதை நாங்கள் வோல்ட்மீட்டர் இணைச்சு அப்ப இது தனியல இருக்கு அப்ப இதை நாங்கள் உப்பு பாலத்தால இணைப்போம் ஏன்னா இதுக்கு வேற செட்டப் இல்லை அப்ப நீங்க படத்துல குறி காணும் அப்ப இதுல என்ன பெற போகும் எங்களுக்கு தெரியாது இது M4 வந்து இவரை விட கூடவோ குறைவோ எங்களுக்கு தெரியாது அதுக்கும் ஐடியா சொல்லித்தார் இவரோட கூட இவர் M4 நாங்கள் இங்கே வச்சுக்கோட வைங்க M4 எல்லாரும் கவனிங்க இதுல கரவேறது விட தெரியாது டவுட் இருக்கு நம்மளும் இதுக்கு அப்ப என்னோட தெரியும் விட நோக்கம் போறதோ வலது நோக்கம் போறோம் இதுல ஏதாவது உண்டு
அப்ப இதாக இருக்கலாம் M1 இருக்கலாம் அல்லது M2 இருக்கலாம் அல்லது M3 இருக்கலாம். ஏன் இப்படி போட்டுக்கொண்டா இதுல ஏதாவது ஒன்றை பாதிக்கலாம், ஏதாவது ஒன்றை பாதிக்கலாம். தண்ணி எடுத்து அப்ப இதுல M1 எடுத்தா இந்த சொல்யூஷன் என்ன வரும்? M1 2 plus aqua. M2 எடுத்தா எப்படி வரும்? M2 plus M2 2 plus aqua. M3 இருந்தால் M3 2 plus aqua. இப்படி இதோட இதான் தொடுக்கும். அப்ப நீங்க இடது பக்கமா வலது பக்கமா வைக்கணும். எங்க இருந்தாலும் வைக்கணும். இடா பக்கம் சரி, வலது பக்கம் வச்சு அங்கே இருக்குது. ஒரு உப்பு பாதத்தில் 9 பால் பிடிச்சா அதை மார்க் பண்ணி விடுங்க. உப்பு பாதம் படத்தை கருதி இது உப்பு பாதம். இதுல இதங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பெருமானம் தெரியும், இதுதான் தெரியாது. இது we don't know. பால் மீட்டர் இதை காட்டு. அப்ப எதிர கழிக்கிறது ஒரு பிரச்சனை. பாருங்கோ, எங்க அந்த மின்மை அழிக்கப்படுது அது விளங்குதான், அது எனவேருக்கு தெரியாது. எங்க மின்வாய் அழிக்கப்படுது பார்க்கலாம். நீங்க அழிக்கப்படுறது குறைஞ்சோடு போகும். இது அழிக்கப்படா இது பால் மீட்டர் காட்ட போகுது. சும்மா சொல்லுவோமே அது காட்டுது X வோல்டேஜ் என்று காட்டும். உங்களுக்கு தெரியாது இங்கே இருந்து கரண்ட், இங்கே இருந்து ரத்தம் போதா இங்கே இருந்து ரத்தம் போது தெரியாது. அப்ப எதிரே கழிக்கணும் பிரச்சனை. சும்மா சொல்லுவோமே இது காட்டுது ரீடிங் 10.5 வோல்டேஜ். ஓகே, இதுங்க வருமானம் வெயின்மாடி தான் எடுத்துனாங்க வைப்போம். இந்த செட்டப் எடுத்துனாங்க. அப்ப இதுங்க வருமானம் உங்களுக்கு தெரியும் -2.36 வோல்டேஜ். இதுல கழிக்கிறது, இதுல கழிக்கிறதா அதுல கழிக்கிறதா 2.2 அறிவிட. இப்ப இது மைனஸ் ஆயிருந்தாலும் அந்த பெருமாதி இருக்கலாம், இது பிளஸ் இருந்தாலும் அந்த பெருமாதி இருக்கலாம். காமிக்கணும் படிக்கலாம். இப்ப இந்த பெருமாந்த 2.36 விட 2.5 இது கூடின பெருமா இருந்தாலும் இது வேற குறைஞ்சாண்டாங்க. அப்ப இதுல அனோட்டது கெலோட்டது கண்டுபிடிக்கிறது சொல்லித்தாரு. இதுல எது அழிக்கப்படுவோம், இதுல ஒன்று அழிக்கப்படும் ஒன்று அழிக்கப்படாது. அதாவது அழிக்கப்படுற மின்வாயம் தான் உச்சியிடப்படுது. அப்ப அதுல இருந்து நகர கழிப்போம். எல்லா பிள்ளைகளும் விளங்கி நினைக்கிறேன். அப்ப நீங்க எழுதணும், இந்த மின்வாயை மேலே உள்ள ஏதாவது ஒன்றுடன் உப்பு பாலத்திற்கு கொடுத்து போல்ட்மாய் வாசிப்ப வைத்து எந்த மின்வாய் அழிக்கப்படுதோ அது அனோடாக கருது. அனோட் கரோட்ல இருந்து அனோட்டை கழிச்சு இது தெரியும் அது தெரியும், இதை காணலாம். அப்ப நான் இது அழிக்கப்படுது. அப்ப இது அழிக்கப்படுது என்றால் விட என்ன? இது அழிக்கப்படுறா விட என்ன? E standard cell is equal to E anode. அதாவது கேரோட்ல இருந்து அனோட கழிக்கப்படும். ரைட்? E standard. இது பெரும்பாலும் 2.5 வோல்டேஜ் என்று போட்டுட்டார். அப்ப கேரோடில பெரும்பாலும் -2.36 வோல்டேஜ். இது தெரியாது. இதான் காணோம். இது அனோட். இதான் இந்த M4 2 plus aqua M sorry. அப்ப இதுல போறோம், இதை இங்கே ஒன்று போறீங்க, இதை நோடு போறீங்க. அது ரெண்டு விடையும் மைனஸா விட போகுது. இந்த இதன்படி மார்க்கேக்கு இது மைனஸா விட போகுது. ரெண்டு விடையும் போடுறோம். இதுல 2.5 தான் வருது. ரைட்? அப்ப இதுண்ட விட வேற போகுது. பிளஸ்ல வருமோ மைனஸ்ல வருமோ? இது கிடையாது, மைனஸ்ல வர போகுது. அனோட எழுதுகிறோம். இது அதுல இது அனோடா தொழிற்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து கழிக்க பிளஸ். நான் விளங்க நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி செய்யறேன் விளங்குதானே? அப்ப கடைசியாளுக்கு விட என்ன கேட்கிறார்? If you are provided this, suggest the experimental method to brief determine the value of E standard. அப்ப தரப்பட்ட மீன்வாயானது M4 ஆனது மேல் தரப்பட்ட ஏதாவது நினைத்து பெறப்படும் மின்னியக்க விசை, அதாவது கலத்தினுடைய மின்னியக்க விசையை வைத்து அனோட்ல இருந்து கதோட்ல இருந்து அனோட்ல கழிப்பதன் மூலம் அனோட் வந்து அதிகப்படுற மின்வாய், அதிகப்படும் மின்வாய் எது அதிகப்படுவோ அது அனோட். அப்ப அதே அந்த கழிச்சு இந்த மின்வாயின் பெருமாற்றத்தை துணியலாம் என்று எழுதி கொடுக்கும். அதான் பெருமா கிடைக்கும், அல்லது இல்லை. ஓகே பிள்ளைகள், விளங்கி இருக்கோம். இதுல நிறைய பேருக்கு இது விளங்கினாம இருந்திருக்கும் எனக்கு தெரியும். இதுக்கு முதல் விட செய்தியாள் இதுக்கு எப்படி விடை எடுக்கிறது தெரியாம இதுல எங்களுக்கு இது கூடவா இது கூட தெரியாது. அரிக்கப்படுற மின்வாய் அனோட்.
இப்ப இதானது அரிக்கப்பட்டிருந்திருந்தால் என்ன விட என்று காணி ரெண்டு வேல்யூ விட வரும். அரிக்கப்பட்டிருந்தால் என்ன விட போகுது ஸ்டாண்டர்ட் M24 sorry minus 2.36 minus 2.5 ரெண்டை கூட்டோம் அப்படித்தானே. அப்ப 5 8 4.86 மைனஸ் அவ்வளவு வோல்டேஜ் இல்ல ரெண்டு மைனஸ் இது அஞ்சாறு போறீங்க நாங்களும் ரெண்டு மைனஸ். அப்ப 2.36 2.5 கூட்டி எழுதலாம் 6 5 3 பட்டு 2 4 மாறி இருந்திருந்தால் இவர் மாறி இ செல் அதாவது மெட்டமாரி இருந்திருந்தால் 2.5 தான் ஆன்சர். இது மாறி வரது எது இதுதான் அளிக்கப்படுகிறது என்று இது இருந்தால் அதாவது நான் கரோட்டா அதுதான் தொழில்கொள்ளும். அப்ப எப்படி கழிச்சிருப்பான் அவர்லேருந்து தான் இவரை கழிச்சிருப்பான். அப்ப இ ஸ்டாண்டர்ட் M2 plus 4 aqua M sorry minus இவர் அளிக்கப்படுகிறது இது அளிக்கப்படுது என்று எடுத்திருந்தால் இங்கே தான் எல்லாத்தையும் போயிடும். அப்ப அவர் அனோட் இவர் கெரோட். அப்ப கெரோட்டின் பெருமானம் இதுல நம்ம போட்டா மைனஸ் இங்க வரப்போ மைனஸ் 2.36 இவர் போக போற இவர்ல தான் கழிக்கும் மைனஸ் அவர்கிட்ட மைனஸ் 2.36 வோல்டேஜ். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இந்த இ ஸ்டாண்டர்ட் M4 2 plus M solid is equal to 2.5 இருந்து மைனஸ் 2.36 இத கழிச்சு வர போகுது. அங்க கூட்டி வர போகுது இங்க கழிச்சு வர போகுது. அப்ப ரெண்டுமே வித்தியாசம். அப்ப உங்களுக்கு இதுல இருந்து கழிக்கிறதா இருக்கு. அப்ப இதுல ஒரு எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் வேல்யூ வரும் இங்க ஒரு எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் வேல்யூ வர போகுது. அப்ப 2.36 ல இருக்கு அதாவது 2.36 தான் 2.5 minus 2.36 4 4ல 3 போனா 1 இதுல ஆன்சர் வர போகுது minus 0.14 sorry plus 0.14 வோல்ட். ரெண்டு வித்தியாசம் விட அப்ப ரெண்டு வேல்யூ இருக்கு உங்களுக்கு தெரியாது. நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்கீமா பார்த்து விளங்கிக்கு உங்களுக்கு தெரியாது. கனவேருக்கு விளக்கம் இல்லை கனவேருக்கு விளக்கம் இல்லை. சும்மா நினைச்சோம்னா வோல்ட் மீட்டர் வச்சுக்கொண்டு கணிக்கலாம் சொல்லி முடியா எப்படி கணிக்கலாம். இது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது அனோட் இது கேரோட் விலக போகுது. அப்ப எதிர்த்து கழிக்கிறோம் அது மீன்பால பார்க்கணும் எது அரிக்கப்படுது. கொஞ்ச நேரம் கூட அவனுக்கு அந்த மின்கலம் தொழில்படுற கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்கு அரிக்கப்படுறது அனோட் கேரோட். அப்ப அந்த கேரோட்ல இந்த அனோட்டை கழிச்சு வர ஈக்குவேஷன் போட்டு அந்த மீன்களுக்கு முன்னேற்ற விஷயம் துணியெல்லாம் பண்றதோ விளங்கி நினைக்கிறேன். அடுத்த அழிப்போம் உங்களோட காய்ச்சி இப்ப உங்களுக்கு என்ன விளம்புது வரையே ஒரு 5-6 பேப்பரை இப்படி செய்த மாட்டால் இஸ் இஸ் ரியல். இப்ப உங்களுக்கு கதைங்கோ நித்திரோல்கள் வரியா காய்க்கிறீங்களா கதைங்கோ ஓம் சார் விளங்கு எப்படி வடிவா ஓம் சார் குட். அடுத்த இது 2013 முடிஞ்சது. சாரி இனிமே இது 15 அடுத்த 14 போ 14 கேள்வி எங்க வந்திருக்கின்றால் அதுலயும் பி பார்ட்ல வந்திருக்கு. அதை பார்ப்போம். அதாவது 10ஆம் கேள்வியில பி பார்ட் எலக்ட்ரோலைசிஸ் அதுல அயனிக் ஈக்விலிபிரியமும் சேர்ந்த கேள்வியா இருக்கு. இஸ் ஓகே இரண்டால் அதுல pH எல்லாம் கேட்டிருக்கு. அதுல KSP பிரமாணங்கள் நல்ல கேள்வி செய்து பார்த்தோம். இட்ஸ் ஓகே குட். அயனிக் படிச்சிட்டீர்கள் தானே அப்படியே செய்யலாம். It is 2014. 14 apart. 14. Question number 10 B part. Question number 10 B part. The condition compound வாங்கி எல்லாரும் பழைய இருக்கு பார்ப்போம். இந்த கிளாஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு இந்த முன் செக்ஷன்லாம் நம்ம ஸ்கூல்ல அல்லது நம்மளோட டியூஷன்ல எல்லாம் படிச்சிருக்கு. இந்த செக்ஷன் தான் படிக்காம இருந்திருக்கீங்க.
அப்ப எனக்கும் ஒரு ஆசை என்னன்னா படிக்காத போதிய படிச்சு கூட அதுல கொஞ்சம் தேர்ச்சி அடைப்பான். ஏன்னா அது பிரியோசனா இருக்கும்போது நான் இந்த செக்ஷனை சொன்னேன் இதை செய்வோம். படிச்ச செக்ஷனை படிச்சு பிரியோசனம் இல்லையே, படிக்காத செக்ஷனோட படிச்சு அதுவும் அது ஈஸியா எழுதி வரும். அதை விளக்குவார் விட்டாத என்ன அதான் சொன்னேன். ரைட், தெளிப்போம். அதில year 2014 question number 10 அல்ல B part. A part வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷனும் பேசிக் கால்குலேஷன் கெமிக்கல் கால்குலேஷனும் அதையும் சேர்ந்து வந்தது. அதுதான் நம்ம பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ். அடுத்த என்ன இது முடியாதுவாங்க. வேஸ்ட் வாட்டர் ஜெனரேட்டர் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ரோசஸ். இந்த பிஹெச் வந்து அந்த உங்களுக்கு தெரியும் தொழிற்சாலைகள்ல கழிவு நீர் வரும் வேஸ்ட் வாட்டர். அதை வந்து கடல்ல விடுகிறாங்க, அப்படி இப்படி இல்லாம அல்லது காலில் விடுவாங்க, இல்ல குளங்கள்ல விடுவாங்க. அப்படி இல்லை எனக்கு பிரச்சனை பொல்யூஷன் ஒரு கதை வருது, மாசடைதல். அப்படியான வேஸ்ட் வாட்டர் ஜெனரேட்டட் இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரோசஸ் பிஹெச் அதுல பிஹெச் 7 contains a colored compound D. அது ஒரு மாசுபொருள் இருக்கு. அது colored compound aqua. இது ஒரு நிறம் உள்ள பொருள், நிறமுடையது. அப்ப டி பிளாக் கொண்டு இருக்க வேணும், டி பிளாக் இருக்க வேணும். இந்த இன்ஆர்கானிக் பேப்பர் கிளாஸ் நடக்கிறது சரியா? இன்றைக்கு நடந்தது இங்கிலீஷ் மீடியம். நீங்கள் விருப்பப்பட்ட அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாம். ரைட், இங்க இங்கிலீஷ் மீடியம் இன்ஆர்கானிக் பேப்பர் கிளாஸ். அது நீங்க இங்கிலீஷ்ல பெரிய பிரச்சனை இல்லை, எல்லாம் விளாங்குற இங்கிலீஷ். நான் கண்டபடி அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆகிக்கல, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஆகிக்கல, சிம்பிள் இங்கிலீஷ். எல்லாரும் விளாங்கு, எம்சி விளாங்கினா சரி, சப்ஜெக்ட் விளாங்கினா சரி, விளாங்குதா? இன்ஆர்கானிக் பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண விரும்பினார்கள் மேடத்துக்கு சொல்லும். நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து இந்த ஆக்கியோட இல்லாம என்னுடைய பர்சனல் ஜூம்ல நீங்க உங்களோட ஐட்ரஸ் பின்ன விட்டாண்டா நீங்க அதில் ஜாயின் பண்ணலாம். விளங்குதானோ? அது என்னுடைய இன்ஜினியரிங் பர்சனல் கிளாஸ், கலாம்பில உள்ள இந்த பர்சனல் குரூப்ல. அதுல ஞாபகம் பிள்ளைகள் இருக்கும். அதில் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்க மாட்டேன், மற்ற கேள்வி கேட்பேன். இந்த வளமையான மாணவர்கள். அது இங்க ஒரு ஆள் திருகோணமலையில இருக்கு, ஒரு ஆள் பவனியால இருக்கு, ஒரு ஆள் யாழ்ப்பாணத்துல இருக்கு, எல்லா இடமும் பிறந்திருக்கணும். அப்ப எல்லாம் கேள்வியில் படப்பட்டு விழும். அதை ஆன்சர் பண்ணுவோம். உங்கள்கிட்ட நான் கேள்வி நீங்க பயந்து விராமட்டுறாங்கோ இங்க பார்த்து கொண்டு உங்களுக்கு தெரியாது தமிழ்ல கதைங்கோ, நான் இங்கிலீஷ்ல தமிழ்லேயும் சொல்லி விடுவேன். விருப்பம் என்றால் அதுக்கு வாங்க. இன்ஆர்கானிக் பேப்பர் கிளாஸ் இன்னைக்கு நடந்தது, அது நடக்குது. பேப்பர் ஈரானிட்டு நான் கிளாஸஸ் வைக்கிறேன். இப்ப பாஸ் பேப்பர் எந்த இயர் செய்யறோம்? 2013 செய்யறாங்க. எம்சிக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்சி அப்படி ஃபுல்லா செய்யும். அதான் இன்னும் நடந்து கொண்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பமான பிள்ளைகள் அவரோட கதையும்போ காய்ச்சி அவ எனக்கு சொல்லுவா. அப்ப நான் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியை செய்வேன். இங்கிலீஷ் மீடியம், ஆனா இங்கிலீஷ்லாம் கேட்பேன், தமிழ் சொல்லு பாதிக்கவே மாட்டேன். நீங்கள் மைக்கை ஆன் பண்ணி நீங்க கதைக்கலாம், அன்மியூட் பண்ணி போட்டு காய்ச்சிங்கன்னா நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்லி வந்திருப்பேன். இல்லை அதுல இங்கிலீஷ் மீடியம் 4 பிள்ளைகள் இருக்கு, தமிழ் விளங்காத சிங்கள பிள்ளைகளும் இருக்கு. அப்படியா உங்களுக்கு அதை ஒரு சின்ன ஒரு சலுகை மாதிரி நான் செய்வேன். மேலத்தோட நீங்க காய்ச்சி கூட சொல்லணும். ரைட். வேஸ்ட் வாட்டர் ஜெனரேட்டட் இன் an industrial process contains a colored compound D. A treatment plant is designed to remove this color by electrochemically. அதாவது இந்த கழிவு நீர்ல மாற ஒரு கலர் உள்ள ஒரு டி என்ற ஒரு பதார்த்தத்தை அவ மின் பகுப்பால, அதாவது மின் பகுப்பு எலக்ட்ரோகெமிக்கல் மின் ரசாயனத்தின் மூலமாக ஆக்சிடைஸ் பண்ண போறோம். ஏன்னா அதை ஆக்சிடைஸ் பண்ணி அதை ஆயிட போயிடும். Electrochemical oxidation of compound D in the aqueous medium takes place as follows. அந்த எலக்ட்ரோ அந்த அப்படி செய்யக்குள்ள D aqua என்னவாகுது? A2 plus aquaவாகவும் B aquaவாகவும் ரெண்டு ரத்தனம் வெளிப்படும். அப்ப ஒச்சிருந்தால் தானே இந்த ரசாயனம் பண்ணாலே ஒச்சிருந்தால் மறக்கக்கூடாது. D வந்து மாத்திர ஒரு கலர் கம்பவுண்ட வேற A2 plus B வந்து மாத்தி இதுவால கலரை இல்லாம பண்ணிட்டேன். அப்ப இதுல ரெண்டு ரத்தனம் வெளிப்படுது.
அங்க நீர் அந்த நேரத்தில் நீர் மின்பகுக்கப்படும். நீரானது 2 இலத்தின வாங்கி நீர் லிக்விட் 2 இலத்தின வாங்கி 2 மோல் நீர் இது 2 இலத்தினம் நீர் 2 மோல் நீரானது 2 இலத்தின வாங்கி H2 கேஸ் ஆகவும் 10 இந்த இந்த இலக்கலுக்காக படிக்கிறாங்க. இந்த இலக்கலுக்காக படிச்சாங்க. நீர் பகுப்பில் விடுபடைக்கல H2 கேஸ் கிடைக்கும் OH- வாரம் இது 2 இலத்தினம் வாங்கி இது 2 இலத்தினம் இது 2 இலத்தினம். அப்ப மின் ரசாயனத்தை பயன்படுத்தி அந்த கலர் உள்ள அந்த சப்ஸ்டன்ஸை வந்து வேறு என்ன மாற்றப்படும். அதான் அந்த நோக்கம். The concentration of the D in the base water was found to be 0.01. ஆரம்பத்தில் இந்த சரிவு தான் இருக்கு 0.001 m 0.001 m மட்டும் தான் இருக்கு மோல் மைனஸ் K concentration of D at initial தொடக்கத்தில். இது முதலாவது கேள்வி. Calculate the time required to complete electrochemical oxidation of D in 1 mole DMNO sample. அதாவது இது உங்களுக்கு தரப்பட்டு 1 டெசிமீட்டர். இந்த D வந்து உங்களுக்கு தந்திருக்கிற D aqua இந்த கலளவு 1 டெசிமீட்டர். அதனுடைய சரிவு 0.001 மோல் DMNO எடுக்கணும். இந்த சரிவுல 1 டெசிமீட்டருக்கு தந்திருக்கிறேன். அந்த சாம்பிளை கொண்டு தந்திருக்கேன். நீங்கள் ஒரு ரசாயனியா இருந்தால் அதாவது கெமிஸ்டா இருந்தால் என்ன மாதிரி எப்படி ஒரு இதை செய்ய போறீங்கன்னு ஒரு அதாவது கெமிக்கல் ஃபேக்டரியில கெமிஸ்ட்ரிக்கு வேர்ல்ட் கெமிஸ்ட்ரி ரசாயனம் அது ரசாயனம் படிச்ச கெமிஸ்ட்ரியில பிஎஸ்சி முடிச்சு வந்திருப்பேன். அவர் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. மின் ரசாயனத்தை பயன்படுத்தி இந்த டிஎன்ஏ மாத்தி விடுறாரு. அப்ப அந்த வேஸ்ட் வாட்டரால அந்த டிஆர் வார பாதிப்பு சூழலுக்கு இல்லாம போகும். அதான் அந்த நோக்கம். Calculate the time required for the complete electrochemical oxidation of compound D in 1 decimeter cube sample of the base water by electrolytic cell consisting of 2 platinum electrode. இது நீங்க பயன்படுத்த போற எலக்ட்ரோட் வந்து பிளாட்டினம். அப்ப இந்த கெரசலுக்குள்ள D என்ற கெரசலுக்குள்ள 2 பிளாட்டினம் மின்வாய்களை வச்சு அதாவது inert electrode platinum மின்பாக வச்சு பொதுவாக இது பிளாட்டினம் வச்சு மின்பாக போறோம். பிளாட்டினம் மின்பாக வச்சு the 2 platinum electrode this platinum இது platinum solid platinum 2 மின்பாக வச்சு platinum உள்ள பிளேட்டை தான் கொண்டு வைக்கணும். இந்த ஏரியா கூட்டி அந்த போரஸ் வந்து அதாவது வாயுவில படி பிளாட்டினம் எலக்ட்ரோட் யூசிங் a constant current பயன்படுத்த போற ஒரு பேட்டரியோ ஏதோ ஒரு மின் சக்தியை பயன்படுத்த இதை பயன்படுத்த போற கரண்ட் ஐ வந்து தந்திருக்கு 100 மில்லி ஆம்பியர் கரண்ட் பாய்கிறது. The charge of 1 mole of electron அது தெரிந்த உங்களுக்கு வெப்பம் 1 மோல் எலக்ட்ரான் காவமேட்டம் ஒரு ஃபெரடே தந்திருக்கு 96,500 தேவையில்லை. இப்ப கேட்கிறார் எவ்வளவு நேரம் எடுக்கும். Calculate the time required for the complete electrochemical oxidation. அப்ப இந்த காகத்தை பார்த்தோம்னா இப்ப இத கூட்டங்களுக்கு தேவைப்படும். இப்ப இதுல எத்தனை மோல் எலக்ட்ரான் சம்மந்தப்படுது 2 மோல். இதான் பார்ப்போம். இவரை மாத்த போறோம். அப்ப முதல்ல D ல மூல காணும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் D இப்படி போட்டா C into V concentration 0.001 அவ்வளவு மூலியம் யூனிட் எல்லாம் போடலாம் into அதுல வால்யூம் 1 டெசிமீட்டர் கியூப். அப்ப உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் D வர போகுது D aqua அப்ப எவ்வளவு வர போகுது 1 into 10 to the power minus 3 moles at போடும். அப்போதும் இந்த 10 to the power minus 3 வச்சுக்கோம். கெமிக்கல் கால்குலேஷன் சரி இங்க இருந்தாலும் 10 வச்சுக்கிறது நல்லது. இந்த 0.00 போடாது. அது ஒரு மண்டை குத்தது தலைவி நியம வடிவத்தில் போடும். அது நல்லது. அது திறந்து போல சிலதுகளை நீங்க மாற்றணும் கூடாது. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேனா ஒரு இப்ப 1 தர 10 3 100 எடுக்கான்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்தீங்க. சைவரசம் 0.01 தர 100 பெருகிக்க பிள்ளைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா அடுக்களவு இந்த கணக்கியா பிளவுடாதியம்னா இதைத்தான் செய்யும். அது ஒரு உலக ரீதியாக நாங்கள் கணிக்கப்பட்டோம். இது ஈஸியா செய்யும்.
இதெல்லாம் விடப்பா சகத்தை தாழ்றது இது பார்க்கும் இது சக 2 சைட கூட்டினா சாய 1. அப்ப இது ஈஸி. அதான் நான் 10 செய்ய மூல செய்ய முடியும். விஷயங்கள் இருக்கு நீங்க படிக்கிறது. சும்மா ஒரு ஐலண்ட் பெஸ்டா வாழான்னுட்டா அவங்க பயங்கர எக்ஸ்ட்ராடியா இதெல்லாம் அவங்க தரும். அப்படி படிச்சுதான் வளர்ந்துருக்கான். அப்ப இது இவ்வளவு அப்ப எவ்வளவு லத்திரன் சம்பந்தப்படும் நம்பர் ஆஃப் மூல இலத்திரம், அதாவது இலத்திரன்களின் மூல எண்ணிக்கை. இதுல சம்பந்தப்படுற இலத்திரன் மூல எண்ணிக்கை, லத்திரன் மூல எண்ணிக்கை எவ்வளவு? இது 1 இது 2. அப்ப இதுல போடுவோம் இது எக்ஸ்டா, இது எக்ஸ் தான் கணிச்சிருக்கிறேன். இது எக்ஸ்டா இது 2x ஓமையோ. அப்ப இலத்திரன் மூல எண்ணிக்கை 2x, that is 2 into 1 into 10 to the minus 3. அப்போ 2 into 10 to the power minus 3 moles. அப்ப ஒரு மூலத்திற்கான ஏற்ற மூலம் அதாவது மின்காணியம். மின்காணியம் அதாவது இதுல சம்பந்தப்படுற மின்காணியம் தேவைப்படும் என்று போடும். தேவைப்படும் மின்காணியம், மின்காணியம் அதாவது இதனுடைய ஒரு மூலத்திற்கான ஏற்றம் அதாவது இன்டு திஸ். அப்ப 2 பேர 10 சாயா 3 மூல் 96,500 கூலோ மூல் மைனஸ் மூல் வெட்டுப்பட போகுது. அப்ப இந்த ஃபேரடேக்கு ஒரு யூனிட் இருக்கிறது தெரியும், கூலோ மூல் மைனஸ். அப்ப இந்த 3 மூலம் வெட்டுப்படும். அப்ப ஆன்சர் 2. இதை நீங்கள் பெருக்கி கொடுத்தோம் 96.5 அவ்வளவு சாரி கூலோ என்ன பெருக்கிறார்? 2 10 அதுல தசம் 0 6 2 12 13 9 2 12 19 193 கூலோ மின்கணியம் எங்களுக்கு தேவை. 193 கூலோ உங்களுக்கு வேணும். இது மாதிரி உதாக்கொண்டு என்னது சாப்பிடுறீங்க? Q is equal to என்ன? IT Q 100. அப்ப இதுல உங்களுக்கு கேட்கிற calculate the required time கேட்கிற அப்ப T சிம்பிளை பண்ணணும். T is equal to Q by I. ரொம்ப ஈஸியா வேர்டியல் இல்லைன்னா கிடக்கு தாகத்தை சார்ந்து இது இருக்கட்டும். இது அடுத்த பாட்டிலே இருக்கிற ஓய்ச்சை பற்றி பேருந்து எழுத போறேன். எங்களுக்கு இந்த சவுண்ட் பாட்ல 2 லத்திரன். அப்ப இங்கே 2 நாம பெருக்க வேண்டி வராது. தாவே இன்வால்வ் ஆக லத்திரன் 2 போடும். அதான் முக்கியம். அப்ப Q 193 கூலோ. நேரம் வந்து மின்னோட்டம் வந்து மில்லி ஆம்பியர் வந்திருக்கு, ஆம்பியருக்கு மாற்றும். அப்ப 100 10 to the power minus 3 ஆம்பியர். அப்ப இதை சுருக்கினாங்க. இது 10 மேல 1330 செகண்ட் 1930 செகண்ட். உங்களை கேட்டது நேரம் செகண்ட் விட்டுடுவாங்க. இது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். படிப்பிக்கப்படப்பட்ட எழுதி கொண்டு போகணும், விளங்காடி விடுறோம். இந்த ஃபேரடே மின்பாம்பு வீதியை இப்படி இருக்கிறோடு கூத்துறாரு. அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு வழி, எத்தனை மூணு லெத்திரன் சம்மந்தப்படுதோ ஒரு மூணு லெத்திரன் காமேற்றம் 96,500 கூலோ எத்தனை மூணு போட்டு அவ்வளவு கணித கொண்டு ஐடிக்கு சமப்படுத்தும். கஷ்டப்படுவோம் நீங்க கூடாது. அடுத்தது செகண்ட் பார்ட்டுக்கு வரும். இரண்டாவது பகுதி என்ன சொல்லுது? If AOH twice is completely ionized, இவரும் சேர்ந்து precipitate ஆக வர போறேன். AOH twice என்ற இவர உண்மையான தாக்கத்து இதை அழிக்கிற பிள்ளைகள் இரண்டையும் கூட்டுவாங்க. இந்த தாக்கத்து ரெண்டையும் கூட்டுவாங்க. இதை கூட்டப்போ 2 தாக்கங்களை கூட்டப்போ லத்திரன் வெட்டுப்படும் தானே. இவரும் சேர்ந்து விழுபடுவாங்க. என்ன இவர ஏதாவது விழுபடி இவரும் AOH twice completely ionized. இதுல என்னன்னா இந்த தாக்கத்தை கூட்டி D aqua plus 2 moles H2O liquid gives இவரை கூட்டுறேன், கூட்டி போடுறேன். அதாவது AOH twice போடுறேன். இது 2 பேரோட இதுல B aqua plus H2 gas
இந்த கம்ப்ளீட் இந்த ரெண்டு தாகத்தையும் கூட்டினா இதான் வர போகுது. இந்த ரெண்டு தாகத்தையும் கூட்டினா இதான் வர போகுது முழு சமன்பாடு. இதுல அவர் சொல்ற இவர் முற்றா அயனாக்க முற்றால். If H2S is completely ionized in the aqueous medium, calculate the pH of the wastewater sample after the electrochemical oxidation. இதுல ஒரு செக் பண்ணு. இதுல 300 தான். இதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு கலந்தாங்க? D நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 தர 10 மோல். 1 தர 10 மோல். அப்ப இது முட்டை அயனாக நாங்கள் அயனாகவே எழுதுவோம். சேர்த்து எழுதுவான் A2 + aqua மாதிரி ரெண்டையும் போட்டு காட்டுக்காரு. உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து முட்டை அயனாக்கப்படுதுன்னா அது அயனங்களை தான் இருக்கும். D aqua இல்லாட்டி சேர்த்து போட்டு விழுதுறாங்க. இவரையும் சேர்த்து இப்படி வந்து போட்டு பெருக்கிட்டு A2 இப்படி வரப்போம். அப்ப இதுல இருந்து நாங்க OH கண்டுபிடிக்கணும். இது ஒன்று என்றால் இது 2 அப்ப இதுல எவ்வளவு வரப்போகுது? அப்ப இது 1 தர 10 செய்ய முடியல, இது 2 தர 10 செய்ய முடியும். அவ்வளவு எல்லாம் சரிவிலே கணக்கு செய்யலாம். நீங்கள் நீண்ட சரிவை கண்டனீங்கள் தானே. மூளை செய்த நிலை என்ன? 1 டெசிமீட்டர் கியூப் தான் அழைச்சிருக்கலாம். 1 தர 10 செய்ய முடியல போடுவான். எதுக்கு பிடிச்சு விடுவான். அப்ப OH மூலடிகள் OH சரிவை காணும். Therefore, minus concentration aqua சரிவை காணும். சரிவு மூலிகள் கனடா. அப்ப 2 தர 10 செய்ய 3 மூல். இது கனடா 1 டெசிமீட்டர் கியூப் தான் சொல்றேன். 1 டெசிமீட்டர் தான் சொல்றேன் கனடா. அப்ப சரிவு அப்படியே 2 தர 10 செய்ய 3 மூல் டிஎம்எஸ். அப்ப POH காணலாம். அப்ப 25 மாசத்துக்கு தரோம். திராட்டியத்தை கணக்கு செய்கிறார். இதுல ஒரு பிள்ளை நடந்துச்சு. இந்த கேள்வியில ஒரு பிள்ளை நடந்துட்டது. ஏனென்றால் நாங்கள் இதுல POH கேட்டுதான் பிரச்சனை. PH கேட்கல இந்த தொடர் கொண்டு பாதிக்க போறோம். PH 14 என்பது 25 மட்டும்தான் உண்மை. அப்ப இந்த கேள்வியில இந்த கேள்வியில தரவு 25 பாசி கெரசன் தான் போனோம். இப்ப பாஸ்பீப்பில் பிள்ளைகள் இருக்கு. நீங்க யாரையும் கூட கேளும். இது இப்ப கணக்கு இது செய்யலாம். இதுல 25 பாசி சொல்யூஷன் தராது ஒரு தவறு இந்த கேள்வியில. ஏன்னா நாங்க இந்த தொடர்பு பாதிக்க போறோம். அப்ப POH என்ன படிச்சீங்க? minus log of OH minus aqua. அப்ப minus log of 2 into 10 to the power minus 3 mole diameter. யூனிட் ஓட போலாம். யூனிட் ஓடட்டி அவுட். 3 20 மடக்க 30 10. சொல்லி பாடு 20 மடக்க 30 10. அப்ப கழிச்சோம் என்றால் 2.699 என்று வரும் POH. இப்ப கேள்வி வந்து PH தானே. அப்ப இதுல விட்ட தவறு நான் எழுதப்போ 25 பாக சியில் தரையிலேவர் நாங்கள் எழுதுவோம். PH சக POH எப்பொழுதும் 14க்கு சமன். இந்த கேள்வியில 25 வாசியில் தரையில ஆனா மார்க் கொடுத்துருப்பாங்களோ பிள்ளைகள் கொடுத்துக்க மாட்டாங்க. இதுல உள்ள இது 14 பாவிக்கலாமா? 25 சரியில்லை இல்ல சார்ந்திருக்கணும். 75 சொல்லி இருக்கா? இல்ல. சப் மிஸ்டேக்ஸ். அதையும் புலபடி நான் செட் பண்ணேன். PH POH வந்து 2.699. Therefore, PH is equal to 40 minus 2.699. எவ்வளவு? 13ல 2 போனால் 11.301. இதான் PH. இதான் விட உடைய பேர் இதான் விடைய. அது செகண்ட் பார்ட்டி கூட இது முற்றா அயனாக்க முற்றால் என்ன பெறும்? அடுத்தது, if the above industry release wastewater containing compound D at a rate of 10 decimeter per second minus 1, calculate the minimum current that must be supplied to the electrolytic cell in order to completely oxidize the compound. ஒரு செகண்ட்ல 10 டெசிமீட்டருக்கு D தள்ளப்படுது அந்த பைப்புகளால வெளியே. அப்படி என்றால் நீங்கள் ஒரு ரசாயனியா இருந்தால் அந்த D முழுவதை மாத்துறதுக்கு அந்த குறிப்பிட்ட குறித்த அந்த நேரத்துக்குள்ள எவ்வளவு கரண்ட் நீங்க கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். வெரி குட். எவ்வளவு கரண்ட் கொடுத்து கொண்டு
எவ்வளவு கரண்ட கொடுத்தா டி வந்து டி அங்கே ஒன்றும் மீஞ்சா அது A2 பிளஸ் ஆகும் டி எக்வா மாறிக்கொண்டு டி தான் பிரச்சனை. இப்ப தாக்கத்தில டி வெறும் டி இஸ் a very dangerous chemical ரெண்டு அவன் கேட்கிறேன். அப்ப டிய முதல்ல மாத்தி கூட இப்ப போயிடும். அப்ப ஒரு செகண்ட்ல இவ்வளவு டெசிமீட்டருக்கு சொல்யூஷன் வருகிறதால் நீங்கள் எவ்வளவு கரண்ட செலுத்தணும், அதாவது கரண்ட் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு செகண்ட்ல எவ்வளவு கரண்ட் செலுத்தணும்னா அப்படித்தானே. order to complete oxidize that, if the above industry release wastewater containing compound D at rate of 10 decimeter per second, calculate the minimum current that must be supplied to the electrolytic cell in order to completely oxidize the compound D. நாங்கள் அந்த ஒரு செகண்ட் இதுல எவ்வளவு கரண்ட் தேவைன்னு பாக்குறாங்க. டோட்டலா நாங்கள் ஒரு செகண்ட் எவ்வளவு நேரத்துல சொல்லல, ஒரு செகண்டுக்கு தான் காக்குறேன். அப்ப ஒரு செகண்ட்ல எவ்வளவு கரண்ட் போகும் அப்படித்தான் இல்லையா? அப்ப ஒரு செகண்ட்ல எவ்வளவு கரண்ட் போகுது என்றால் அப்ப ஒரு செகண்ட்ல 10 டெசிமீட்டர். இது ஒரு டெசிமீட்டர் தான் பார்த்திருக்கிறேன். இதுல நாங்கள் இது உண்மையா ஒரு டெசிமீட்டர் இப்படிதான் நாங்கள் கணிச்சிருக்கிறோம். இப்ப நீங்கள் இந்த கணிச்ச கரண்ட் வந்து ஒரு டெசிமீட்டர் இருக்கு. அப்ப இது ஒரு செகண்ட்ல பார கனடா வந்து 10 டெசிமீட்டர் இருக்கு. 10 டெசிமீட்டர். அப்ப 10 டெசிமீட்டர் கிட்ட இருந்திருந்தால் இதுல வரப்போற இலக்கணம் வந்து எவ்வளவு இருக்கும்? இது 10 டெசிமீட்டர் கூட, அதாவது இது மூலடி சார்ந்திருக்கணும். 10 அதுல சரிவு உங்களுக்கு முதலே சார்ந்திருக்கு. தசம் 0.001. இது இந்த சரிவு பிள்ளைகள் 0.000 ஒரு மூல்டிய மைனஸ் சார்ந்திருக்கு. அப்ப நாங்கள் இதுல ஒரு செகண்ட்ல இதுல வாங்க டீன் அமௌண்ட் எங்களுக்கு தெரியும். நம்ம போடுவோம் ஒரு செகண்டில் வெளியேற்றப்பட டீன் கனடா, டீன் மூலடிக்கணும். டீன் கனடா போடுவோம். அது டீன் கனடா 10 டெசிமீட்டர். டீன் மூலடிக்கணும். டீன் கனடா வந்து போட்டுட்டார். டீன் கனடாவு எஸ்டேப்படுது ரெண்டாவது எழுதுவோம் 10 டெசிமீட்டர். ஆகவே டீன் மூலடி, டீன் மூலடிக்க C to D. C உங்களுக்கு தெரியும் 1 × 10⁻³ அளவு 3 dr மைனஸ்க்கு அளவு 10 டெசிமீட்டருக்கு. அப்ப 1/10 2, அதாவது 1/10 2 அப்ப இலத்திரங்க மூலடிக்கு எவ்வளவு? അതിന്റെ 2 படம். ஆகவே தேவைப்படும் இலத்திரன், அதாவது இலத்திரனின் மூலடி சம்பந்தப்பட தேவைப்படும் இலத்திரனின் மூலடி, தேவைப்படும் இலத்திரனின் மூலடி சமன்பாட்டின்படி 1:2. அப்ப இதுல 2 படம். 2/10 அப்ப இது தேவைப்படும் மின்கணியம் போல வரப்போகுது. தேவைப்படும் மின்கணியம், அதாவது இது கடத்தம், அதாவது இது மின்கணியம், இது சம்பந்தப்பட்ட மின்கணியம், அதாவது இலத்திரன் காவும் மின்கணியம். இவ்வளவு இலத்திரன் காவும் மின்கணியம் எவ்வளவு? 3 × ஃபாரடே. 3 × ஃபாரடே, ஒரு ஃபாரடே வந்த பிறகு அப்ப 2/10⁻² மோல் into 96,500 அவ்வளவு கூலோம் மூல் -1. அப்ப 2/965 அவ்வளவு இல்ல. 2/10 6×12 13 1300 கூலோம். சரியா? 1300 கூலோம் எங்களுக்கு ஒரு செகண்ட்ல தேவை. ஒரு செகண்ட்ல தேவைப்படுறது கூப்பிடும். ஒரு செகண்ட்ல தேவைப்படுற
main காரியம் போறாங்க. அப்ப Q is equal to IT. அப்ப Q 100 1300 செகண்ட் 300 கூலம். இப்ப கேள்வி வந்து இது ஒரு செகண்ட் தான் போட்டுருக்கான், ஒரு செகண்ட் தான் இது கணிக்கிறான். அப்ப ஐயப்பன் அப்ப மின்னோட்டம் வந்து மின்னோட்டம் கேட்கிறாரோ என்ன கேட்கிறாரு, டைம் கேட்கிறாரு. எஸ் the industry leads wastewater that calculate the minimum current. ஒரு செகண்ட் தான் இது கணிக்கிறேன், ஒரு செகண்ட் இவ்வளவு செகண்ட் தான் போகுது, அந்த அவ்வளவு வரையும் நம்ம பார்த்தோம். அப்போ I is equal to அது 1300 1930 ஆம்பியர்ஸ் மில்லி ஆம்பியர்ஸ்ல என்ன தெரியுங்கள் இருக்கும், நம்ம ஆம்பியர் கூட ஆன்சர். அப்போ ஒரு செகண்ட்ல நீங்கள் செலுத்த வேண்டிய மின் ஓட்டம் 1930 ஆம்பியர்ஸ். விளங்கி இருக்கும் அப்படியே இங்க ஒரு சத்தப்பெரியில? ஆம் சார். கிளியர்? ஆம் சார். இப்படி மற்ற கேள்விகளை செய்கிறதா? மற்ற கேள்விகளை ஒவ்வொரு அந்த பெற்ற கேள்விகள் என்ன நீங்கள் தியரி படிக்காம வந்துக்கிறீங்க. என்ன பொறுத்தவரை செய்கிற நல்லதாக காலம் போது மனத்துடைய கலைங்கோ கழிச்சு அடுத்த கேள்வியிலே ஒரு கேள்வியில வித்தியாசமான கேள்விகள் வருது. உங்களுக்கு கேள்வியில விடாமப்படுத்த உங்களுக்கு ஐடியா வரும் எப்படி அட்டென்ட் பண்றேன், அப்படித்தானே? நாங்கள் வகுப்பை நிறுத்திக் கொள்வோமா? எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு, எனக்கு 12 மணி கிளாஸ் உண்டு, ஒவ்வொரு நாளும் 12 மணி கிளாஸ். படிங்க உகாரமா, படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க, அதுதான் முக்கியம். சார் எம்சிக்யூ செய்ய மாட்டீங்களோ? எம்சிக்யூ என்னென்றால் இப்ப உங்களுக்கு இப்ப இது தேவை இல்லைன்னா விட்டுட்டு எம்சிக்யூ போகும், அது கூட எல்லாரும் இது உங்களுக்கு செய்யலாம் இது வேண்டாம் என்று நீங்கள் கருதினால் நான் இதை விட்டுட்டு மல்டிபிள் சாய்ஸ் போறேன். இல்ல சார் இதுவும் செய்வா. அதான் என்ன பதில நான் ஒரு விஷயத்தை பிள்ளைகள் பெர்ஃபெக்டா தான் செய்வேன், இடையில விட்டு ஜம்ப் பண்ணிலாம் போக மாட்டேன். ஏன்னா அதை செய்தால் பிரியோசனம் இருக்கணும். அந்த மாடு பேஞ்ச மாதிரி அங்கே ஒரு கடி இங்கே ஒரு கடி அடிச்சு புள்ள விளங்காது. இப்ப வெளியில விளங்கப்படுத்த உங்களுக்கு என்ன புலமை கூடும், எப்படி இதை அட்டென்ட் பண்றது, இப்படி இதை தொடருவோம். வீடு அப்படின்னா டைமா கூடுவோம், அதாவது இன்னொரு நாள் கூட்டுவோம் அப்படின்னா 3 நாள் அவட கதை இங்க நடத்தோம். சரிதானே? இனிமே அடுத்தது வெள்ளிக்கிழமை 5 மணி சந்திப்போம். அந்த நேரம் மிச்ச கேள்விகளை செய்வோம். படிக்க நான் உங்களுக்கு நான் பொறுப்படுத்திருக்கிறேன். 7ஆம் கேள்வி 150க்கு 150 மார்க்ஸ் எடுக்க பண்றது. அதே மாதிரி எம்சிக்குள்ள வர கேள்வி எம்சிக்குள்ள 2 ஒரு கேள்வி வேறு. அதனுடைய படியாட்சியவர் நீங்கள் யோசிக்காங்க, படிச்சு கொண்டு வாங்கோ, படிப்புக்கிறது கிட்ட திரும்பி பாருங்கோ. இந்த மீட்டிங்ல இருக்கிறீர்கள், எனக்கு ஒரு சொல்லுவீங்களோ, உங்களுக்கு பார்க்க தெரியும் தானே, எனக்கு பார்க்கல. இப்ப நான் ஜாயின் பண்ணா கண்டுபிடிப்பேன். ரஜீவன் எத்தனை பேர் இருக்கணும் இந்த பிள்ளையார் மீட்டிங்ல? ரஜீவன் நிக்கிறீங்களோ? ஒரு 6 பேர் இருக்கணும். எத்தனை பேர்? 6 பேர். 6 பேரா வந்து இருக்கிறோம். மிச்ச பிள்ளைல எங்க போட்டினம்? சிலர் யூடியூபாலையும் பாக்குறவ. அப்படியா? ரைட், ஓகே. நீங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்களா என்ன? சரி. அப்ப லைவா பாக்குறவ. லைஃபாயும் பார்க்கலாம், பேருந்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் நல்ல ஒரு சர்வீஸ் செய்றீங்களா? இரண்டால் இப்போ இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு டைம் பிரச்சனை அல்லது இயலாது நம்பிட்டு இருந்தா அல்லது என்ன பிரச்சனைகள் இருந்தா அல்லது வசதி இல்லாட்டி வேறு நேரத்தில் பார்க்க நல்ல ஒரு வேலை நீங்கள் ஆக்கி கல்வி ஊடகம் நீங்கள் செய்யறது நல்ல ஒரு வேலை. சரி அம்மா, ரைட், ஓகே, பாய். அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திப்போம். பாய். ஓகே ஓகே, பாய். Thank you.